ஓகே. ஸோ 5வது எஸ்ஏயை பொறுத்தளவுக்கு நான் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு இப்ப சொல்லியிருந்தேன். அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஒரு பகுதியான குருதி சுற்றோட்ட தொகுதியை நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகேவா? யாரு? குருதி சுற்றோட்ட தொகுதி. குருதி சுற்றோட்ட தொகுதியை பொறுத்தளவுக்கு குருதி சுற்றோட்ட தொகுதி இப்ப உதாரணத்துக்கு நமக்கு ஒரு தொகுதி தேவைன்னா, இப்போ குருதி சுற்றோட்ட தொகுதி நமக்கு உடம்புல இருக்குன்னா ஏதோ ஒரு தேவைக்காகத்தான் நம்ம உடம்புல குருதி சுற்றோட்ட தொகுதி இருக்கும். சும்மா இருக்க போதா? சரி, ஒரு குறிப்பிட்ட தேவைக்காக இருக்கும். ஓகேவா? சோ என்ன தேவைக்காக இந்த குருதி சுற்றோட்ட தொகுதி நம்ம உடம்புல இருக்குன்னா, நமக்கு தெரியும் நம்ம உடம்புக்கு என்ன தேவை, உடற்கலங்களுக்கு என்ன தேவை, ஆக்சிஜன், அதே மாதிரி குளுக்கோஸ் போன்றவை தேவை. ஏன்னா சக்தியை உற்பத்தி செய்யறதுக்கு குளுக்கோஸ், ஆக்சிஜன் போன்றவை தேவை. அந்த உடற்கலங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் மற்றும் குளுக்கோஸை கொண்டு செல்றதுக்கு, குளுக்கோஸை அந்த உடற்கலங்களுக்கு கொண்டு செல்றதுக்கு யார் தேவைன்னா இந்த குருதி சுற்றோட்ட தொகுதி தேவை. அதே மாதிரி உடற்கலங்கள் என்ன செய்யப்படும்னா, உடற்கலங்கள்ல இருந்து உடற்கலங்களால் தோற்றுவிக்கப்படுற யூரியா, அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு போன்ற உடலுக்கு பயனற்ற பதார்த்தங்களை உடலில் இருந்து வெளியேற்றும். ஓகேவா? ஸோ குருதி சுற்றோட்ட தொகுதி எதுக்கு தேவைன்னா, முதலாவது உடற்கலங்களுக்கு தேவையான இந்த சக்தி உற்பத்தி செய்யறதுக்கு ஆக்சிஜன், குளுக்கோஸ் எல்லாம் தேவை தானே. அப்படி உடற்கலங்களுக்கு தேவையான ஆக்சிஜன், குளுக்கோஸ அந்த உடற்கலங்கள், இப்ப இந்த இடத்துல உடற்கலம் இருந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு தேவையான ஆக்சிஜன், குளுக்கோஸ் எல்லாம் யார் கொண்டு போவா? இந்த குழி தான் மக்களே கொடுப்பாரு. அதே மாதிரி அந்த கலங்கள்ல இருந்து உற்பத்தி செய்யப்படுற யூரியா, கார்பன் டை ஆக்சைடு போன்ற உடலுக்கு பயனற்ற பதார்த்தங்களை உடல்ல இருந்து வெளியேற்றதுக்கும் யாருக்கு வருவா? அந்த குருதி மூலம் வரக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? வரக்கூடியதாக இருக்கும். ஓகே ஓகே. இரண்டாவது தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விடயம், இந்த குருதி சுற்றோட்ட தொகுதியில கூறுகள் என்னங்க? குருதி சுற்றோட்ட தொகுதி யார் யாரை கொண்டிருக்கும் அப்படின்னு பார்ப்போம். முதலாவது யார் இருப்பாங்க? உங்களுக்கு தெரிஞ்ச பம்பும் கருவியான இதயம் இருப்பார். அதாவது குருதி சுற்றோட்ட தொகுதியில என்னது? குருதி சுற்றோட்ட தொகுதிங்கிறது என்னது? குருதியை கொண்டு போற தொகுதி. விளங்குதா? குருதியை சுற்றி ஓடுறதுக்காக ஒரு தொகுதி தானே அது. குருதியை கொண்டு போற தொகுதி தான் அந்த குருதி சுற்றோட்ட தொகுதி. அந்த தொகுதியில அந்த குருதியை பம்புற அந்த ஆள் யாருன்னு சொன்னா, அந்த குருதிய உடற்கலங்களுக்கு, இப்ப இந்த இடத்துல தானே இதயம் இருக்கு தானே. இந்த இதயத்துல இருந்து தான் என்ன செய்யப்படக்கூடியதாக தேவையான அந்த குருதியை பம்புற ஒரு ஆளாக யார் இருப்பான்னு சொன்னா இந்த இதயம் தான் இருக்கும். ஓகேவா? இதயம் காணப்படக்கூடியதாக இருக்கும். பம்பும் கருவியான இதயம் காணப்படும். ரெண்டாவது யார் இருப்பானா, இதயம் குருதியை பம்புனா அந்த குருதியை கொண்டு போறதுக்கான அந்த இது இருக்கு தானே. இப்ப உதாரணத்துக்கு தண்ணி மோட்டர் எடுத்துக்கொள்ளுங்களேன். தண்ணி மோட்டர் என்ன செய்யப்படும்? அந்த தண்ணியை பம்பக்கூடியதாக இருக்கும். அது என்ன செய்யப்படும்? அந்த தண்ணி ஒரு ஓஸ் வழியாக போகும் தானே. அந்த ஓஸ் மாதிரி யார் இருப்பா? நாடிகள், நாளங்கள். அதாவது குருதி காணப்படக்கூடியதாக இருக்கும். அதாவது நாடிகமா நாளம் என்பதை காணப்படக்கூடியதாக இருக்கும். குருதி கலங்கள் காணப்படும். ஓகேவா? மூன்றாவது யார் போவா? குருதின்னு போடுறதுக்கு பதிலாக சுற்றோட்ட திரவம்னு போடுவோம். ஏன்னா குருதி மட்டும் உடலின் அந்த குருதி கலங்களூடாக போகாது. குருதி நிணநீர்னு ஒண்ணு இருக்கு. அதுவும் உடலினூடாக போகும். பட் உங்களுக்கு அந்த அளவுக்கு தேவையில்லை. சோ அதனால நான் வந்து நார்மலா சரியானதை சொல்லி கொடுக்கணுமே, அதனால சுற்றோட்ட திரவம்னு போடுறேன். ஓகேவா? அந்த சுற்றோட்ட திரவம் யாராக இருக்கலாம்னா, ஒண்ணு குருதியாக இருக்கலாம் அல்லது குருதி நிணநீராக இருக்கலாம். நிணநீர் தொகுதின்னு ஒண்ணு இருக்கு. உங்க புக்லயும் நிணநீர் தொகுதின்னு ஒண்ணு இருக்கு. நிணநீர் தொகுதின்னு ஒண்ணு இருக்கு தானே. அந்த நிணநீர் தொகுதியில கொண்டு போடப்படுறது இந்த குருதி நிணநீர் தான். ஓகேவா? சோ அதை நிணநீர் தொகுதி அப்புறமேல் பார்ப்போம். வேற கேள்விகள் வரும்போது அதை பார்ப்போம். இப்ப பார்க்க போறது சுற்றோட்ட தொகுதி மட்டும்தான். ஓகேவா?
சோ இப்ப நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம், இந்த சுற்றோட்ட தொகுதி நமக்கு ஏன் தேவைங்கிற அந்த சுற்றோட்ட தொகுதியின் தேவையை பார்த்திருக்கோம். அடுத்தது அந்த சுற்றோட்ட தொகுதியில யார் யார் இருப்பா. ஓகே, இப்ப நார்மலா வச்சு பாருங்க, ரத்தத்தை ஒரு ஆள் பம்புறாரு, அந்த பம்புற ரத்தம் என்ன செய்யப்படுது, ஒரு பட்டை வழியா வருது. அந்த பட்டையை என்னன்னு சொல்லுவோம், நாடி நாளங்கள், குருதி கலன்கள் சொல்லுவோம். அந்த பட்டைக்குள்ள யார் போறா, இவரால பம்பப்பட்ட அந்த குருதி என்ன செய்யறாரு, போறாரு. ஆகவே இந்த குருதி சுற்றோட்ட தொகுதியில இதயம், அதே மாதிரி குருதி கலன்கள், அதே மாதிரி அந்த குருதி கலன்களுக்குள்ள ஓடுற அந்த சுற்றோட திரவம் என்னது அப்படின்னு 3 காணப்படுது. ஓகேவா. சோ இது வந்து முதலாவது விடயம், நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விடயம். ஓகேவா. எல்லா விடயத்தையும் முதலாவது கிடைச்சிருவோம். ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, 4வது குருதியிட கூறுகளை பார்ப்போம். இது வந்து குருதி சுற்றோட்ட தொகுதியின் கூறுகள். இப்ப மேல பார்த்தது குருதி சுற்றோட்ட தொகுதி இருக்குதானே, அந்த குருதி சுற்றோட்ட தொகுதியோட கூறுகள் தான் மேல பார்த்தோம். ஓகேவா. இப்ப பார்க்க போறது குருதியின் கூறுகள். குருதி எடுத்தோம்னா குருதியில பிரதானமாக 2 கூறுகள் காணப்படும். ஒண்ணு குருதி கலங்கள், அதே மாதிரி குருதி திரவ விலையம். குருதி கலங்கள், குருதி திரவ விலையம்னு சொல்லி 2 பேர் இருப்பாங்க. ஓகேவா. உங்களுக்கு தெரியும், குருதி கலங்கள்னு சொன்னா, நான் இதை வந்து இதுக்கு முன்னுக்கும் நிறைய விளங்கப்படுத்தியிருக்கேன். குருதி கலங்கள்னு சொன்னா அதுல யார் யார் காணப்படக்கூடியதாக இருக்கும், ஒண்ணு செங்குருதி கலம், அதே மாதிரி வெண்குருதி கலம், அதே மாதிரி குருதி சிறுதட்டு. இப்படி 3 பேர் என்ன செய்வாங்கன்னா இந்த குருதி கலங்கள்ல காணப்படக்கூடியதாக இருக்கும். ஓகேவா. இதுல இந்த செங்குருதி கலத்தை எடுத்தோம்னா அந்த செங்குருதி கலம் இருபுறம் குழிவானதாக இருக்கும். 2 பக்கம் இருபுறம் குழிவானதாக இருக்கும். இங்க பாருங்க, இந்த பக்கமும் குழிவு, இந்த பக்கமும் குழிவு, இருபுறம் குழிவானதாக. இருபுறம் குழிவானதாக, இருபுறம் குழிவானதாக என்ன செய்யப்படும்னா இந்த செங்குருதி கலங்கள் காணப்படக்கூடியதாக இருக்கும். ஓகேவா. இந்த செங்குருதி களத்துல கரு காணப்படாது. இந்த செங்குருதி களத்துல கரு காணப்படாது. இது ஆக்சிஜனை கொண்டு செல்றதுக்கு உதவும். ஓகேவா. நீங்க பெரிய ஆளா வந்து படிப்பீங்க, ஆக்சிஜன் மற்றும் கார்பன் ஆக்சைடையும் கொண்டு போகுது. ஆனா இப்போதைக்கு ஆக்சிஜனை கொண்டு செல்ல மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. ஓகேவா. கார்பன் ஆக்சைடையும் கொண்டு போறதுதான் சரியான இது. பட் இருக்கிறது ஆக்சிஜனை மட்டும் கொண்டு போகுதுன்னு சொல்லித்தான். ஓகேவா. நீங்க அப்படியே செஞ்சு கொள்ளுங்க. சிங்கிள் காரணம் எப்படி இருக்கும், இருபுறம் குழிவானதாக இருக்கும். ஓகேவா. ஓகேவா. இது இருபுறம் குழிவாக காரணம் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இருபுறம் குழிவாக இருந்தால் அந்த மேற்பரப்பளவு கூடி என்ன செய்யப்படும்னா அதிக அளவு ஈமோகுளோபின் இருக்கக்கூடியதாக இருக்கனால அது என்ன செய்யக்கூடியதாக இருக்கும்னா அதிக அளவு ஒட்சிஜன் கொண்டு போகக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி ஏன் கரு இல்லைன்னு சொன்னா, கரு இந்த இடத்துல இருந்துச்சுன்னா, உதாரணத்துக்கு இந்த இடத்துல கரு இருக்கணுமே, கரு இருந்துச்சுன்னா என்ன செய்யப்படும், அந்த கரு ஒரு குறிப்பிட்ட அளவு இடத்தை என்ன செஞ்சிடும், பிரிச்சிடும். அதனால ஈமோகுளோபின் இருக்கிறதுக்கான இடம் குறைவடையும். அதனால கொண்டு போற அளவு ஒட்சிஜன் அளவும் குறைவடையும். ஸோ அதனாலதான் கரு காணப்படாது. ஓகேவா. ஸோ இவர் யாரு, இதெல்லாம் யாரு, செங்குருதி கலம். இந்த கதையெல்லாம் யாருக்கு, செங்குருதி காலத்துக்கு. ஓகேவா. ஓகே, செங்குருதி காலம். ஓகே, இதோட வாழ்க்கை காலம் 120 நாட்கள். ஓகேவா. இது போயிட்டு ஈரல் அழிவடையக்கூடியதாக இருக்கும். ஸோ அதெல்லாம் தேவையில்லை உங்களுக்கு. அடுத்து பார்க்க போறோம் வெண்குருதி காலம். வெண்குருதி காலத்தை பொறுத்தளவுக்கு இந்த வெண்குருதி காலத்துல உங்களுக்கு தெரியும் 2 வகையில இந்த வெண்குருதி காலம் 2 வகைப்படுத்தப்படும். நான் எல்லாமே சொல்லி கொடுத்துருவேன். இதுக்கப்புறம் இப்ப நம்ம ஒரு எஸ்ஐ கேள்விலாம் பார்ப்போம். அதுல எல்லாம் வந்து நான் படிப்பிச்சதுல அந்த பேசிக் விடயங்கள் தான் கேட்டிருப்பாங்க. ஓகேவா. ஆனா நம்ம மிக தெளிவா பார்த்திருப்போம். ஆனா இந்த பேசிக் விடயங்கள் தான் கேள்வியிலே கேட்டிருப்பாங்க. ஓகேவா. வெண்குருதி காலத்தை நான் வந்து கீழே எழுதுனா உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால வந்து நான் இங்கிட்ட எழுதுற வெண்குருதி காலத்தை பிரிச்சு, ஓகேவா, வெண்குருதி காலத்தை இங்கிட்ட எழுதுவோம். ஓகேவா. வெண்குருதி காலத்தை பிரதானமாக 2 வகைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். வெண்குருதி காலம் பிரதானமாக 2 வகைப்படும். ஓகேவா. ஒண்ணு சிறுமணி கொண்டது, 2வது சிறுமணி அற்றது. ஓகேவா. இந்த சிறுமணி கொண்டதுல தான்
நடுநிலை நாடி, யோசி நாடி, மூல நாடின்னு சொல்லி 3 நாடிகள் காணப்படக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி சிறுமணி அற்றதுல சிறுமணி அற்றதுல இணைநீர் குழியம், அதே மாதிரி ஒற்றை குழியம், இணைநீர் குழியம், அதே மாதிரி ஒற்றை குழியம்னு சொல்லப்படுற 2 பேர் என்ன செய்வாங்கன்னா இதுல வந்து காணப்படக்கூடியதாக இருக்காங்க. ஓகேவா? சோ இதுக்கு மேலதிகமாக நீங்க ஒரு விடயத்தை தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னா அது வந்து இந்த நினைவு குழியம் இருக்கு தானே, இந்த நினைவு குழியத்துல வந்து ஒரு மிகப்பெரிய கரு காணப்படும். ஓகேவா? இந்த நினைவு குழியத்துல மிகப்பெரிய கரு காணப்படும். ஓகேவா? சம்டைம் கேட்டா ஓகே. இப்ப வெண்குருதி கலத்தை ஓகே. குருதி சிறுதட்டை பொறுத்தளவுக்கு குருதி சிறுதட்டு ஒரு கள ஒழுங்கமைப்பு அற்றது. இது ஒரு களம் இல்லை. ஓகேவா? கள ஒழுங்கமைப்பு அற்றது. கள ஒழுங்கமைப்பு இல்லை. இது குருதி உறைதலுக்கு என்ன செய்யக்கூடியதாக இருக்கும்? உதவக்கூடியதாக இருக்கும். குருதி உறைதலுக்கு உதவக்கூடியதாக என்ன செய்யக்கூடியதாக இருக்கும்? காணப்படக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? இவ்வளவும் தான் என்ன சொன்னா இந்த குருதி கலன்கள் தொடர்பானது. அதே மாதிரி குருதி திரவியத்தை எடுத்தோம்னா இந்த குருதி திரவியம் தான் நீர், புரதம் என்பவற்றை வந்து உள்ளடக்கியதாக இந்த குருதி திரவியம் காணப்படும். இது வந்து சுவாச வாயுக்கள், அதே மாதிரி சுவாச வாயுக்கள், அதே மாதிரி வந்து போசணி பதார்த்தங்கள், அதே மாதிரி கழிவு பதார்த்தங்கள் என்பவற்றை என்ன செய்யக்கூடியதாக இருக்கும்னா கொண்டு செல்லும் என்பவற்றை கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? சோ இப்ப இதுல இருந்து என்னென்ன பார்த்திருக்கோம்? ஆரம்பத்துல என்னென்ன விடயங்கள் பார்த்திருக்கோம்? குருதி சுற்றோட்ட தொகுதி எதுக்கு தேவை? அந்த முதலாவது என்ன பார்த்தா குருதி சுற்றோட்ட தொகுதி நமக்கு எதுக்கு தேவை? அந்த குருதி சுற்றோட்ட தொகுதியில இருக்க கூறுகள் என்னென்ன? அதே மாதிரி அந்த குருதியில இருக்க பகுதிகள் என்னென்ன? குருதியில இருக்க பகுதியில் எப்படி பிரதானமாக வகைப்படுத்துவோம்? குருதி கலன்கள், அதே மாதிரி குருதி திரவ விலையம். குருதி கலன்கள்ல செங்குருதி கலம், மென்குருதி கலம், குருதி சிறுதட்டு. அதே மாதிரி குருதி திரவ விலையத்துல என்னென்ன காணப்படுது? அது என்னென்னதை கொண்டு போகுது. ஓகேவா? இவ்வளவும் காணும். ஓகேவா? சோ இதை முதல்ல நோட் பண்ணுங்க. அடுத்த வீடியோத்துக்கு போவோம். நோட் பண்ணிட்டு ஒரு மெசேஜ் போடுங்க. ஓகேவா? தெளிவாக நோட் பண்ணி கொள்ளுங்க.
நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? மெசேஜ் போடுங்க, நோட் பண்ணிட்டீங்களான்னு. ஓகே, நோட் பண்ணுங்க. ஓகே ஓகே, காணும் காணும். நோட் பண்ணிட்டீங்க தானே? ஓகேவா? லைட்டா ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒன்று அடிச்சு வச்சுக்கொள்ளுங்க. நான் ரெக்கார்டிங் அனுப்புவேன் தானே, ரெக்கார்டிங்ல பார்த்து கொள்ளலாம். ஓகேவா? ரெக்கார்டிங் அனுப்புவேன் தானே, ரெக்கார்டிங்ல பார்த்துக் கொள்வோம். ஓகே. ஸோ இப்போ இதை நான் அழிக்கிறேன். ஓகே. ஸோ தான் பார்த்தா நம்ம ஓர்டர்ல தான் பார்ப்போம். ஓகேவா? முதலாவது குறிச்சொற்றோட தொகுதி எதுக்கு தேவை? முதலாவது குறிச்சொற்றோட தொகுதி எதுக்கு தேவை? அந்த குறிச்சொற்றோட தொகுதியில யார் யார் இருக்கா? அதுல இருக்க கூறுகள் கூறுகள் என்னென்ன? அப்படி கூறுகளை பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சது அந்த இதயம், அதே மாதிரி அந்த குருதிக்கலன்கள், அதே மாதிரி அதுல ஓடுற குருதி. அப்ப அந்த குருதி எடுத்து லைட்டா ஜூம் பண்ணி பார்க்கும்போது அதுல குருதி கலங்கள், குருதி திரவ விடயம்னு 2 இருக்கு. அதை பார்த்து இப்ப முடிச்சிருக்கோம். ஓகேவா? இப்ப குருதி திரவத்தை முடிச்சிட்டோம். ஓகேவா? அந்த குருதியை முடிச்சிட்டோம். இப்ப லைட்டா இருக்கா, நம்ம இதயத்தை ஜூம் பண்ணி பார்ப்போம். இதயத்தை ஜூம் பண்ணி பார்ப்போம். இதயத்தை பார்த்தா எப்படி இருக்கும்? இப்படியா? இப்படியா இதயம் இருக்கும்? இப்படி இருக்காது. ஓகேவா? சோ இப்ப நான் வரைய போறது இதயத்தின் சரியான வரைபடம் இல்ல. ஆனா நான் என்னத்த உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைக்கிறேனோ அதை குயிக்கா கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக ஒரு வரைபடம் வரைகிறேன். இது இதயத்தின் உண்மையான வரைபடம் இல்லை. ஓகேவா? இதயத்தில் 4 அறைகள் இருக்கும்னு தெரியும் தானே? எப்படி அந்த 4 அறைகளை நான் என்ன செய்ய போறேன்னா இப்படி வரையும். இதயத்துல 4 அறைகள் காணப்படும். ஓகேவா? இது இதயத்தின் உண்மையான வரைபடம் இல்லை. ஓகேவா? இதயத்தை பொறுத்த அளவுக்கு இதயத்தை 2ஆக பிரிக்கிற இந்த பகுதி இருக்கு தானே, இதயத்தை 2ஆக பிரிக்கிற சுவர் இருக்கு தானே, அந்த சுவர் என்னன்னு சொல்லுவோம்னா பிரிசுவர்னு சொல்லக்கூடியதாக இருக்கும். அந்த சுவரை வந்து பிரிக்கிறதுனால பிரிசுவர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதே மாதிரி இந்த பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் இடது பக்கம், இந்த பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் வலது பக்கம், இந்த பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் வலது பக்கம். அதே மாதிரி இந்த பக்கத்து பார்த்தோம்னா இதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் சோனையறை, சோனையறை, கீழே இருக்கிறதெல்லாம் இதய வரை. ஆகவே இது யாரு? வலது சோனையறை. கொஞ்சம் பெருசா வரைவோம். ஓகே. இது யாரு? இந்த பக்கத்து இருக்கிறதெல்லாம் இடது, இந்த பக்கத்து இருக்கிறதெல்லாம் வலது. ஸோ இது வந்து வலது சோனையறை. இது இடது, மேல இருக்கிறதெல்லாம் சோனையறை. கீழே இருக்கிறதெல்லாம் இந்த பக்கத்து இருக்கிறது வலது, கீழே இருக்கிறது இதே வரை. ஓகே. வலது,
இது இது வந்து இடது இதயவரையாக என்ன செய்யப்படும் காணப்படக்கூடியதாக இருக்கும். இது வந்து இடது இதயவரையாக என்ன செய்யக்கூடியதாக இருக்கும் காணப்படக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? சோ இந்த பிரிக்கப்படுற இந்த பகுதி தான் என்னன்னு சொல்லுவோம், ஆரம்பத்துல சொன்ன மாதிரி பிரிசுவர் என்ன செய்யக்கூடியதாக இருக்கும் சொல்லக்கூடியதாக இருக்கும். இதுதான் என்னது, அந்த இது ரெண்டையும் பிரிக்கிற அந்த பகுதினால என்ன சொல்லுவோம், பிரிசுவர்னு சொல்லிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, பிரிசுவர்னு பிரிசுவர்னு சொல்லிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, சாங்கி இருக்க மாதிரி இருக்கும். ஓகே, இப்ப நான் சொல்றத கற்பனை பண்ணுங்க, நான் சொல்ற விடயத்தை கற்பனை பண்ணுங்க. ஓகே, இந்த வலது சோனை அறைக்கு இந்த வலது சோனை அறைக்கு இது இதயம் தானே, இது இதயம். இதயத்தை பொறுத்தளவுக்கு இதயத்துக்கு மேல இருக்க பகுதிகள்னா இந்த தலை, இந்த பகுதிகள். ஓகேவா? இது இந்த துண்டு இதயம்னு சொன்னா இதயத்துக்கு மேல இருக்க பகுதிகள் இது, இதயத்துக்கு கீழே இருக்க பகுதிகள் ரெண்டு வகையா படுத்தலாம் தானே, ரெண்டு வகையா படுத்தலாம். ஓகே, இதயத்துக்கு மேல இருக்க பகுதிகள்ல இருந்து இதயத்துக்கு மேல இருக்க பகுதிகள் இதான் இதயம். இது இதயத்துக்கு மேல இருக்க பகுதிகள்ல இருந்து மேற்பெருநாளம்னு சொல்லப்படுற ஒருத்தர் மூலம் மேற்பெருநாளம்னு சொல்லப்படுற ஒருத்தர் மூலம் மேற்பெருநாளம்னு சொல்லப்படுற ஒருத்தர் மூலம் ஆக்சிஜன் குறைந்த குருதி. இப்ப கடைசியா உங்களுக்கு உள்ள இல்லாம இப்ப நார்மலா பாருங்க, ஆக்சிஜன் குறைஞ்சதை இப்படி கீழே குறைவு அப்படிங்கிறத போடுறேன். ஆக்சிஜன் குறைந்த குருதி என்ன செய்யப்படுதுன்னா இந்த வலது சோனை அறைக்கு வரும். அதே மாதிரி இதயத்தின் கீழ்ப்பகுதிகள் இருக்கும் தானே, அந்த இதயத்தின் கீழ்ப்பகுதிகள்ல இருந்து இதயத்தின் கீழ்ப்பகுதிகள்ல இருந்து இதயத்தின் கீழ்ப்பகுதிகள்ல இருந்து கீழ்பெருநாளம் மூலம் கீழ்பெருநாளம் மூலம் அதே மாதிரி ஆக்சிஜன் குறைந்த குருதி என்ன செய்யக்கூடியதாக இருக்கும், ஆக்சிஜன் குறைந்த குருதி எங்க வரும், வலது சோனையருக்கு வரக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? சோ இப்ப இந்த வலது சோனையாளி எடுத்தோம்னு சொன்னா இந்த வலது சோனையாளி யார் இருக்கா, ஆக்சிஜன் குறைந்த குருதி என்ன செய்யறாரு காணப்படுறாரு இல்லையா? இதுல யார் காணப்படுறா, இங்க இருந்து ஆக்சிஜன் குறைந்த குருதி தான் இதுக்குள்ள வருது. தண்ணி வந்து ஊத்துற மாதிரி ஆக்சிஜன் குறைந்த தண்ணி ஊத்துது, இதுலயும் ஆக்சிஜன் குறைந்த தண்ணி ஊத்துது. இப்ப என்ன நடக்கும்னா இங்கனைக்கு ஒரு வாழ்வு ஒண்ணு இருக்கும், இங்கனைக்குல ஒரு வாழ்வு ஒண்ணு இருக்கும். ஓகேவா? திறந்து மூடக்கூடிய ஒரு வாழ்வு ஒண்ணு இருக்கும். ஓகேவா? அந்த வாழ்வுக்கு என்ன பேரு, அந்த வாழ்வுக்கு என்ன பேருனா இங்கனைக்குல இருக்க இந்த இடத்துல இருக்க இந்த வாழ்வுக்கு என்ன பேர்னு சொன்னா முக்கூர் வாழ்வுன்னு சொல்லுவோம். இந்த வாழ்வு மூன்று மடிப்புகளை கொண்டிருக்கனால அதுக்கு பேர் முக்கூர் வாழ்வு. ஓகேவா? முக்கூர் வாழ்வு. ஓகே, சோ அதனால இந்த வாழ்வு எப்படி இருக்கும்னு சொன்னா இந்த வாழ்வுகள் எப்படி இருக்கும்னு சொன்னா ஒரு திறந்து மூடக்கூடிய கட்டமைப்பாக இருக்கும். ஓகேவா? தேவை ஏற்படுற டைம்ல திறந்து, மற்ற டைம் ஒரு திறந்து மூடும் கட்டமைப்பாக என்ன செய்யப்படக்கூடியதாக இருக்கும், இந்த வாழ்வுகள் காணப்படக்கூடியதாக இருக்கும். ஓகே, சோ இப்போ ஆக்சிஜன் இந்த துண்டுல வந்து நிரம்பினதுக்கு அப்புறம் ஆக்சிஜன் குறைந்த குருதி திரும்ப என்ன செய்யப்படும்னா இந்த வாழ்வுகள் திறந்து வலது இதய வரைக்கும் என்ன செஞ்சிடும், ஆக்சிஜன் குறைந்த குருதி என்ன செஞ்சிடும் வந்துடும். ஆக்சிஜன் குறைந்த குருதி வலது இதய வரைக்கும் வந்துடும். வலது இதய வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஒரு ஆள் இருப்பாரு, இந்த இடத்துல ஒரு வாழ்வு இருப்பாங்க. ஓகேவா? இந்த வாழ்வுக்கு பேரு அரைமதி வாழ்வுன்னு சொல்லுவோம். ஓகே, சும்மா அந்த தண்ணி போற மாதிரி யோசிங்க. இல்ல கீழே இருக்க தண்ணி எல்லாம் வந்து இதுல ஊத்துது, மேல இருக்க தண்ணி வந்து இதுல ஊத்துது. அதுக்கப்புறம் இங்க இருக்க ஒரு 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 ஓட்டை மாதிரி ஒண்ணு திறந்து திரும்ப தண்ணி கீழே விழுவுது. இந்த தண்ணி என்ன செய்யப்படுது இங்கிட்ட இருக்க ஒரு ஓட்டை வழியாக எங்க போகும்னு சொன்னா நினைக்கல, இந்த தண்ணி எல்லாம் எங்க போகும்னு சொன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச எங்க போகும்னா சுவாச பைகளுக்கு போகக்கூடியதாக இருக்கும். எங்க போகக்கூடியதாக இருக்கும், சுவாச பைகளுக்கு. சுவாச பையவும் ஒரு பெட்டி மாதிரியே காட்டுறேன். ஓகேவா? சுவாச பைகளுக்கு இவர் யாரு, எங்களுக்கு அது லைட் சம்டைம் பாடும், பட் இது வந்து சுவாச பை. ஓகேவா? இந்த ஆக்சிஜன் குறைந்த குருதி, அப்ப இதுக்குள்ள போற குருதி யாரு,
ஆக்சிஜன் குறைவான குருதி இல்லையா? ஆக்சிஜன் குறைவான குருதி தான் எங்க போகுது? இப்படியே போகுது. ஓகே. இந்த இடத்துல நான் டெஸ்ட் சொன்ன மாதிரி யார் இருக்கா இந்த இடத்துல? இந்த இடத்துல யார் இருக்கா? ஒரு அரைமதி வாழ்வு இருக்காரு. ஓகே, எல்லாம் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஓகே, அரைமதி வாழ்வு. இப்ப இந்த தண்ணி எல்லாம் இதுக்குள்ள ஊத்திட்டு இந்த தண்ணி என்ன செய்யப்படுது? இப்ப இங்க மேல் மேல் நோக்கி போகக்கூடியதாக இருக்கு. ஆக்சிஜன் குறைவான குருதிங்கிறது அர்த்தம் என்னன்னா, ஒரு நோட் மாதிரி ஆக்சிஜன் குறைவுன்னு சொன்னா அது அர்த்தம் என்னன்னா, குறைவுன்னு சொன்னா யாரு கூடவா இருப்பானா, கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருப்பாரு. ஓகேவா? கார்பன் டை ஆக்சைடு அளவு அதிகரிக்க அதிகரிக்க தான் என்ன செய்யப்படும்? ஆக்சிஜன் அளவு கூடுது. சாரி, ஆக்சிஜன் அளவு குறையுது. ஓகேவா? சோ ஆக்சிஜன் குறைந்த குருதின் அதற்கு அர்த்தம் என்ன? கார்பன் டை ஆக்சைடு அளவு அதிகம். அதே கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் அளவு கூடன்னு சொன்னா என்னது? அப்படின்னா அது கார்பன் டை ஆக்சைடு அளவு என்னவா இருக்கும்? குறைவாக இருக்கும். ஓகேவா? சோ இப்ப இருக்கிறதுல யாரோட அளவு கூட? ஆக்சிஜன் குறைந்த குருதினா யாரு கூட? கார்பன் டை ஆக்சைடு அளவு கூட இல்லையா? கார்பன் டை ஆக்சைடு அளவு கூட. கார்பன் டை ஆக்சைடுங்கிறது ஓகேவா? கார்பன் டை ஆக்சைடு அளவு கூட. கார்பன் டை ஆக்சைடுங்கிறது உடலுக்கு நல்ல வாயுவா கெட்ட வாயுவா? நான் டெஸ்ட்ல சொன்னேன், உடற்கலங்கள்ல இருந்து உருவாகுற உடலுக்கு பயனற்ற பதார்த்தங்கள் தான் யாரு? இந்த யூரியா, கார்பன் டை ஆக்சைடு எல்லாம். ஓகேவா? சோ இந்த குருதியில எப்படி இருக்கு? ஆக்சிஜன் அளவு கூடவாக இருக்கு. ஓகேவா? இந்த ஆக்சிஜன் அளவு கூடவா இருக்கு, சரி குறைவா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? கார்பன் டை ஆக்சைடு அளவு கூடவா இருக்கு. கார்பன் டை ஆக்சைடு கெட்ட வாயு தானே. அதனால இந்த ஆக்சிஜன்ல இந்த சுவாச பையில என்ன நடக்கும்னா, சுவாச பையில வாயு பரிமாற்றம் நடக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது இந்த குருதியில யார் கூடவா இருக்கா? குருதியில வந்து யார் கூடவா இருக்கா? கார்பன் டை ஆக்சைடு அளவு கூடவா இருக்கு தானே. கார்பன் டை ஆக்சைடு அளவு கூடவா இருக்கு தானே. அந்த கார்பன் டை ஆக்சைடு சுவாச பைக்கு போயிட்டு சுவாச பையில இருந்து என்ன செய்யக்கூடியதாக இருக்கும்னா, ஆக்சிஜன் குருதிக்கு வரக்கூடியதாக இருக்கும். ஆக்சிஜன் குருதிக்கு வரக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? கார்பன் டை ஆக்சைடு தானே இந்த ஆக்சிஜன் குறைவான குருதி என்னது? கார்பன் டை ஆக்சைடு அளவு கூட. அந்த கார்பன் டை ஆக்சைடு கூடுனது சுவாச பைக்கு போயிட்டு சுவாச பை என்ன செய்யப்படுதுன்னா, ஆக்சிஜனை வந்து இந்த இந்த குருதிக்கு விடுவிக்கும். ஆகவே இப்ப சுவாச பையில இருந்து புறப்பட்டு அந்த குருதி எங்க வரும்னு சொன்னா, எங்க வரும்? சுவாச பையில இருந்து குறிப்பிட்டு புறப்பட்டு வலது சோனை அறைக்கு வரும். ஆனா இந்த குருதி எப்படி இருக்கும்? ஆக்சிஜன் கூடின குருதியாக இருக்கும் இல்லையா? ஆக்சிஜன் கூடின குருதியாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல என்ன நடைபெற்றுச்சு? வாயு பரிமாற்றம் நடைபெற்று இந்த இடத்துல கார்பன் டை ஆக்சைடு அளவு கூட வந்துச்சு. அந்த கார்பன் டை ஆக்சைடு உடலுக்கு பயனற்ற தானே. அதை சுவாச பைக்கு கொடுத்துட்டு சுவாச பையில இருந்து இருக்க ஆக்சிஜன் எல்லாம் பெற்றுக்கொண்டு ஆக்சிஜன் கூடின குருதி எங்க வந்துருச்சு? இப்ப இடது சோனை அறைக்கு வந்துருச்சு. இடது சோனை அறைக்கு வந்தா இப்ப இந்த இடது சோனை அறைக்கு வந்தவட்டி இந்த இடது சோனை அறை எப்படிப்பட்ட ஆளா இருப்பாரு? ஆக்சிஜன் அளவு கூடின ஆளாக இருப்பார் இல்லையா? ஆக்சிஜன் அளவு கூடின ஆளாக இருப்பார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, இங்கனைக்குள்ள ஒரு வாழ்வு இருக்கும். இங்கனைக்குள்ள ஒரு வாழ்வு இருக்கும். அதுக்கு பேரு இருகூர் வாழ்வு. இந்த வாழ்வுக்கு பேரு இருகூர் வாழ்வு. இங்க பாருங்க, இதுலயும் மீனா இதுலயும் மீனா. ஆகவே ஈஸியா ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். இருகூர் வாழ்வு. இது இருகூர் வாழ்வுன்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, இதுல 2 மடிப்புகள் காணப்படுறதுனால சோ அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. ஓகே. சோ அந்த ஆக்சிஜன் கூடின பொழுது என்ன நடக்கும்? இந்த வாயுவினூடாக இடது இதய வரைக்கும் வரும். இப்ப இடது இதய வரையை பார்த்தா யார் அளவு கூடவா இருக்கும்? ஆக்சிஜன் அளவு கூடவாக இருக்கும். ஆக்சிஜன் அளவு கூட வாழ்ந்ததுக்கு இப்ப என்ன நடக்கும்னா, அதே மாதிரி இங்க இருந்து ஒரு நாடி ஒன்றாக உடல்ல இருக்க எல்லா கலங்களுக்கும் நம்ம உடற்கலங்களுக்கு என்ன தேவை? உடற்கலங்களுக்கு என்ன தேவை? உடற்கலங்களுக்கு தேவையானது என்னது? ஆக்சிஜன் கூடவா இருக்கக்கூடியது தான் உடற்கலங்களுக்கு தேவை. ஆக்சிஜன் தான் தேவை. சோ அதனாலதான் பெஸ்ட்டுக்கு இருந்தது என்னது? ஆக்சிஜன் குறைவான குருதி. அதனாலதான் ஆக்சிஜன் கூடின குருதி தானே உடற்கலங்களுக்கு தேவை. ஆக்சிஜன் கூடவா இருக்கக்கூடியது தானே இங்க எனக்கு உடற்கலங்கள் இது உடற்கலங்கள்னு சொன்னா இது உடற்கலங்கள்னு சொன்னா இந்த உடற்கலங்கள்னு சொன்னா இந்த உடற்கலங்களுக்கு என்ன தேவை? ஆக்சிஜன் கூடின குருதி தான் தேவை. நம்ம பெஸ்ட்டுக்கு படிச்சோம் ஆக்சிஜன் குளுக்கோஸ் தான் தேவை. சோ இங்க இருக்கிறது யாரு? ஆக்சிஜன் குறைவான குருதி. சோ அதை உடற்கலங்களுக்கு கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. ஏன்னா அது உடற்கலங்களுக்கு தேவையில்லை. அது கார்பன் டை ஆக்சைடு கூடின குருதி. அது வந்து பார்த்தோம்னு சொன்னா கார்பன் டை ஆக்சைடு கூடின குருதி. அது வந்து என்னது? உடற்கலங்களுக்கு பயனற்றது. சோ ஆனா தேவையானது யாரு? ஆக்சிஜன். சோ அதனாலதான் இந்த ஆக்சிஜன் குறைவான குருதி அப்படியே சுவாச பைக்கு போயிட்டு அங்க இருந்து ஆக்சிஜனை பெற்றுக்கொண்டு திரும்ப என்ன செய்யப்படும்? இடது சோனையரை இடது இதய வரைக்கும் வந்து அதுக்கப்புறம் உடற்கலங்களுக்கு இப்ப யாரு கூடவா இருக்காரு? ஆக்சிஜன் கூடவா இருக்காரு? என்ன செய்யக்கூடியதாக இருக்கும்? உடற்கலங்களுக்கு போகக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? சோ அங்க சொன்ன மாதிரியே இந்த இடத்துல என்ன காணப்படும்னா, இங்க அரைமதி வாழ்வு இருக்க மாதிரியே இந்த இடத்துலயும் என்ன செய்யப்படும்?
அரைமதி வாழ்வு காணப்படக்கூடியதாக இருக்கும். அரைமதி வாழ்வு காணப்படக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி எனக்கு போகவே தெரியுமா, ஒரு பட்டை மாதிரி ஒண்ணு போகவே தெரியுமா, எனக்கு ஒரு பட்டை மாதிரி ஒண்ணு போகவே தெரியுமா, அந்த பட்டைக்கு என்ன பேருனா தொகுதி பெருநாடி. அந்த பட்டைக்கு என்ன பேரு? தொகுதி பெருநாடி. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு பட்டை போகுது தெரியுமா, என்ன பாருங்க, எனக்கு ஒச்சல் குறைந்த குருதி சுவாசப்பை கொண்டு போற ஒரு பட்டன் போகுது தெரியுமா, அந்த குருதிக்கு பேரு சுவாசப்பை நாடி. சுவாசப்பை நாடி. ஓகேவா? ஓகே. உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும், முக்கியமான நோட் ஒன்று சொல்லணும். பொதுவாக நாடிகள்னு சொன்னா உங்களுக்கு என்ன தெரியும்? நாடிகள்னு சொன்னா என்னது? இதயத்துல இருந்து குருதியை கொண்டு போற ஆட்கள் தான் நாடிகள். ஓகேவா? இதயத்துல இருந்து இங்க பாருங்க, இதயம் இதயத்துல இருந்து தொகுதி பெறாது என்ன செய்யப்படுது? குருதியை கொண்டு போகுது. அதே மாதிரி இது இதயம், இதயத்துல இருந்து சுவாசப்பை நாடி என்ன செய்யப்படுது? குருதியை கொண்டு போகுது. ஆகவே நாடின்னு சொல்றது குருதிய இதயத்திலிருந்து குருதியை கொண்டு போற ஆட்களை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னு சொன்னா, இதயத்துல இருந்து குருதியை கொண்டு போற ஆட்களை தான் வந்து நாடிகள்னு சொல்லுவோம். இதயத்துல இருந்து குருதியை கொண்டு போற ஆட்கள் தான் நாடிகள்னு சொல்லுவோம். ஓகேவா? பொதுவாக நாடிகளை பொறுத்த அளவுக்கு நாடிகள்ல ஒக்சிஜன் பூர்ண குருதி தான் என்ன செய்யப்படும்னா காணப்படக்கூடியதாக இருக்கும். நாடிகளை பொறுத்த அளவுக்கு அந்த நாடிகள் என்ன செய்யப்படும்னா பொதுவாக ஒக்சிஜன் பூர்ண குருதி தான் நாடிகள்ல காணப்படக்கூடியதாக இருக்கும். இப்ப பாருங்க, தொகுதி பெருநாடி எடுத்துக்கொள்ளுங்க. இங்க இருக்கிற ஒக்சிஜன் பூர்ண குருதி தானே, அப்ப இங்கேயும் என்ன இருக்கும்? ஒக்சிஜன் பூர்ண குருதி தான் நாடிகள்ல பொதுவாக இருக்கும். நாடிகள்னு சொல்றது எழுதிக் கொள்ளணும். நாடிகள்னு சொல்றது இதயத்துல இருந்து குருதியை கொண்டு போகுது. இங்க பாருங்க, இதயத்துல இருந்து குருதியை கொண்டு போகுது. இங்க பாருங்க, சுவாசப்பை நாடி இதயத்துல இருந்து குருதியை கொண்டு போகுது. நாடிகள்னா பொதுவாக அங்க ஒக்சிஜன் பூர்ண குருதி தான் இருக்கும். ஒரே ஒரு விதிவிலக்கு மட்டும் இருக்கு. விதிவிலக்கு மட்டும் இருக்கு. அவர் யாருன்னா இப்ப நம்ம படிச்ச சுவாசப்பை நாடி. நல்லா இருக்க சுவாசப்பை நாடிய பாருங்க. அந்த சுவாசப்பை நாடியில ஒக்சிஜன் பூர்ண குருதி இருக்கா, ஒக்சிஜன் குறைந்த குருதியை கொண்டு போகுதா? ஒக்சிஜன் குறைந்த குருதியை என்ன செய்யப்படக்கூடியதாக இருக்கும்? கொண்டு போகக்கூடியதாக இருக்கும். ஒக்சிஜன் குறைந்த குருதியை என்ன செய்யக்கூடியதாக இருக்கும்? கொண்டு போகக்கூடியதாக இருக்கும். ஒக்சிஜன் குறைந்த குருதியை தான் கொண்டு போகக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரிதான் நாளங்களை பொறுத்தளவுக்கு, நாளம்னு சொன்னா என்னன்னா இதயத்துல இருந்து குருதியை கொண்டு போனா அதுக்கு பேர் நாடி. இதயத்துல இருந்து குருதியை கொண்டு போனா அதுக்கு பேர் நாடி. இதயத்துக்கு குருதியை கொண்டு வந்தா இங்க பாருங்க, இந்த குருதியில எங்க வருது? இதயத்துக்கு வருது. கீழ்பெருநாளம் மேற்பெருநாளம்னு சொல்லுவோம். நான் இதயத்துக்கு குருதியை கொண்டு வந்தா அதுக்கு பேர் நாளம். நாளங்களை பொதுவாக பாருங்க, ஒக்சிஜன் குறைவான குருதி தான் என்ன செய்யப்படும். இங்க பாருங்க, ஒக்சிஜன் குறைவான குருதி தான் காணப்படும். ஆனா ஒரே ஒரு விதிவிலக்கு மட்டும் இருக்கு. எங்கன்னு சொன்னா இங்க பாருங்க, இந்த பட்டையை பாருங்க. இந்த பட்டை இதயத்துக்கு தானே குருதியை கொண்டு வருது. இந்த பட்டையில வந்து சுவாசப்பைக்கு வந்து இப்படியே தானே குருதி இதயத்துக்கு வருது. ஆனா அந்த குருதி எப்படிப்பட்ட குருதியா இருக்கு? ஒக்சிஜன் அளவு கூடின குருதியாக இருக்கு. இந்த பட்டைக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா சுவாசப்பை நாளம். சுவாசப்பையில இருந்து இதயத்துக்கு குருதியை கொண்டு வரதுனால அதுக்கு பேர் சுவாசப்பை நாளம். ஆனா ஒரே ஒரு விதிவிலக்கு மட்டும் இருக்கு. யாரு? சுவாசப்பை நாளம். இந்த சுவாசப்பை நாளத்துல எப்படிப்பட்ட குருதி இருக்கு? ஆக்சிஜன் அளவு கூடுன குருதி தானே செய்யப்படுது, காணப்படக்கூடியதாக இருக்கு. ஆகவே இப்ப இந்த இடதிதய வரையில இருந்து ஆக்சிஜன் கூடின குருதி உடற்கலங்களுக்கு வரும். உடற்கலங்கள்ல உங்களுக்கு தெரியும் தானே, உடற்கலங்கள்ல நம்ம டெஸ்ட்டுக்கு படிச்சோம் என்னது? உடற்கலங்களுக்கு யார் தேவை? ஆக்சிஜன் தேவை. ஆகவே இந்த குருதியில இருக்க ஆக்சிஜன் இங்க கூடினது. ஓகேவா? சோ அந்த ஆக்சிஜன் கூடின குருதி என்ன செய்யப்படும்? இந்த உடற்கலங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி நாம் டெஸ்டிங் சொல்லி கொடுத்தேன். அந்த சுற்றோட்ட தொகுதியின் தேவையில உடற்கலங்களுக்கு ஆக்சிஜன் மற்றும் குளுக்கோஸ் கொண்டு செல்றதும், உடற்கலங்கள்ல உற்பத்தி செய்யப்படுற யூரியா அதே மாதிரி கார்பனேஷேட்டை உடற்கலங்கள்ல இருந்து வெளியே கொண்டு போறதும். ஆகவே இங்கே உடற்கலங்களுக்கு தேவையான ஆக்சிஜனை கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த உடற்கலங்களால யார் உற்பத்தி செய்யப்படுவா? கார்பனேஷேட் உற்பத்தி செய்யப்படுவார். அந்த கார்பனேஷேட் எடுத்துக்கிட்டு என்ன செய்யப்படும்? அந்த கார்பனேஷேட்டை கொண்டுக்கிட்டு அந்த கார்பனேஷேட் அளவு கூடணும். அப்படின்னா என்னது? கார்பன் டை ஆக்சைடு அளவு கூடினதுன்னா அதோட மறுதலை என்னது? கார்பன் டை ஆக்சைடு அளவு கூடினதுன்னா அந்த மறுதலை என்னது? ஆக்சிஜன் அளவு குறைஞ்ச குருதி திரும்ப தங்க வரக்கூடியதாக இருக்கும். இந்த மருந்து சோனை இறக்கி வரக்கூடியதாக இருக்கும். ஐட்டா பாருங்க, இந்த அந்த நாளம் என்னது? இதயத்தின் கீழ்ப்பகுதியில இருந்து அந்த நாளம் வந்த கீழ்ப்பகுதி நாளம். அதே இதயத்தின் மேற்பகுதியிலையும் அதே மாதிரி உடற்கலங்கள்ல இருந்து உடற்கலங்கள் ஆக்சிஜனை பெற்றுக்கொண்டு அதே மாதிரி என்ன செய்ய நடக்கும்? கார்பன் டை வெளியிட்டோம். அப்ப உடல் கீழ்ப்பகுதியில இருந்து வந்து சேர்ந்தா கீழ்ப்பெருநாளம், உடல் மேற்பகுதியில இருந்து வந்து சேர்ந்தா மேற்பெருநாளம். ஓகேவா? சோ இவ்வளவும் தான் என்னவா இருக்கும்னு சொன்னா இதயத்தின் கட்டமைப்பாக இருக்கும். ஓகேவா? இதயத்தின் கட்டமைப்பாக இருக்கும். ஓகே,
இதுல நான் சில விடயங்களை உங்களுக்கு வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன விடயங்கள்னு சொன்னா, ஓகே, இப்ப நான் சொன்னதானே டெஸ்ட்டுக்கு இங்க குருதி வந்து இங்க வந்து திரும்ப இப்படியே வந்து இப்படி போகுதுன்னு சொல்லி. இது அப்ப நீங்க நினைப்பீங்க இப்படி வந்து இப்படி போயிட்டு அதாவது இந்த ஓர்டர்ல தான் இப்படி நடக்கும்னு சொல்லி. ஓகேவா? இது நான் சொன்னது வந்து உங்களுக்கு விளக்கத்துக்காகத்தான் நான் சொன்னேன். உண்மையா என்ன நடக்கும்னா, இந்த இடத்துல இருந்து குருதி இங்க போற அதே டைம்ல இந்த இடத்துல இருந்து இங்க என்ன செய்யப்படக்கூடியதாக இருக்கும், குருதி போகக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? சில மில்லி செகண்ட் வேறுபாடு இருக்கலாம். ஆனா அதை பெருசா எடுக்க மாட்டோம். ஏன்னா படப்படன்னு போறனால அது வந்து என்ன செய்ய மாட்டோம்னு சொன்னா, ஓர்டரா இப்படித்தான் போகுதுன்னு வைங்க. ஆனாலும் அந்த ஓர்டர் வந்து குயிக்கா நடந்தா எப்படி இருக்கும், ரெண்டுக்கும் இடையில வந்து வேறுபாடுகள் இருக்காது தானே. அதாவது இந்த இடத்துல இருந்து குருதி இங்க போறதும் இந்த இடத்துல இருந்து குருதி இங்க போறதும் கிட்டத்தட்ட எப்படி இருக்கும், ஒரே நேரத்துல நடக்கிற மாதிரி என்ன செய்யக்கூடியதாக இருக்கும், காணப்படக்கூடியதாக இருக்கும். ஒரு மில்லி செகண்ட்ல வேறுபாடு இருந்தாலும் அந்த மில்லி செகண்ட் வேறுபாடு ரொம்ப குயிக்கா நடக்கிறதுனால ஒரு நெக்லிஜிபிள், அதாவது புறக்கணிக்கத்தக்க அளவு தான் என்ன செய்யப்படும், காணப்படக்கூடியதாக இருக்கும். சோ அதனால இந்த ஓர்டர் தான் நீங்க விளங்கிக் கொள்றதுக்கான ஓர்டர். ஆனா உண்மை என்ன நடக்கும், இங்க இருந்து குருதி இங்க போறதும் இங்க இருந்து குருதி இங்க போறதும் கிட்டத்தட்ட ஒரே டைம்ல என்ன செய்யப்படும், நடக்கும். அவ்வளவு ஃபாஸ்டா என்ன செய்யப்படும், நடக்கும். பாருங்க, இங்க இருக்க குருதி இங்க போறதும் இங்க இருக்க குருதி இங்க போறதும் ஒரே டைம்ல நடக்குதுன்னு சொன்னா, இந்த துண்டெல்லாம் எவ்வளவு ஃபாஸ்டா குருதி போகும்னு யோசிச்சு பாருங்க. இந்த துண்டெல்லாம் எவ்வளவு ஃபாஸ்டா குருதி போகும்ங்கிறத என்ன செய்யுங்க, நினைச்சு பாருங்க. ஓகேவா? ஓகே, இன்னும் ஒரே ஒரு விடயம் மட்டும் சொல்றேன். அதை மட்டும் சொல்லிட்டு உங்களுக்கு எழுதாத, அதுக்கப்புறம் அடுத்த விடயத்தை பார்ப்போம். ஓகேவா? நோட் எழுதி கொள்வோம். நோட்ல பார்ப்போம். பொதுவாக இந்த இந்த வாழ்வுகள் இருக்கு தானே, இந்த வாழ்வுகள் எதுக்காக இருக்குதுன்னு சொன்னா, வாழ்வுகள் எதுக்காக இருக்குன்னா, இப்ப பாருங்க, வலது சோனை அறை இருக்குன்னு வைப்போம். அந்த வலது சோனையில இருக்க குருதி வந்து எங்க போயிடுச்சு, இடது இதய வரைக்கும் போயிடுச்சு. இடது இதய வரைக்கும் போயிடுச்சு. இப்ப இந்த இடது இதய வரை சுருங்குற டைம்ல, இப்ப வலது இதய வரை சுருங்க இப்படி இப்ப உதாரணத்துக்கு ஒரு நார்மலா ஒரு பலூன் எடுத்து அதை தண்ணி நினைச்சிட்டு இப்படி சுருக்குற என்ன நடக்கும், அதாவது தண்ணி எல்லாம் கீழே போயிடும் தானே. அதே மாதிரி யோசிங்க, இதுகளுக்கு தண்ணி, இதுகளுக்கு இந்த வலது சோனைகளுக்கு தண்ணி இருக்கு, பிளட் இருக்கு, ரத்தம் இருக்கு. அந்த ரத்தத்தை சுருக்கும் போது என்ன நடக்கும், இங்க போயிடும். இது திறக்கிறதா இங்க போயிடும். இப்ப இது திறக்கிற டைம்ல இதுக்குள்ளேயும் போக சான்ஸ் இருக்கு, இதுக்குள்ளேயும் போக சான்ஸ் இருக்கு தானே. அந்த பிளட் வந்து இதுக்குள்ளதான் போகணும், ஆனா இதுக்குள்ளேயும் போக சான்ஸ் இருக்கு தானே. ஆகவே இது சுருங்குற டைம்ல என்ன நடக்கும்னு சொன்னா, இது சுருங்குற டைம்ல இந்த பட்டன் வந்து ஓப்பன் ஆகிரும். ஏன்னா அதன் வழியாகத்தான் இதுக்கு போகணும். இது சுருங்குற டைம் என்ன நடக்கும்னா, இந்த பட்டன் ஓப்பன் ஆகிரும். இதெல்லாம் செஞ்சு கொள்ளும், மூடிக்கொள்ளும். ஏன் மூடிக்கொள்ளும்னா, வலது இதே வரை சுருங்குற டைம்ல குடி திரும்ப ஒருக்கா வலது சோனை அறைக்குள்ளேயே மீள் பாய்ச்சல் நடக்கிறது. திரும்ப ஒருக்காவும் அதுக்குள்ளேயே போறது என்ன செய்யக்கூடியதாக இருக்கும், தடுக்கப்படக்கூடியதாக இருக்கும். சோ அதே மாதிரிதான் இதையும் இந்த இடது இதய வரை சுருங்குற டைம்ல குருதி மீண்டும் இந்த முக்கூர் வாழ்வுக்குள்ளே இருகூர் வாழ்வு வாழ்வினூடாக இடது சோனை அறைக்கு போறது என்ன செய்யணும், தடுக்கப்படும். ஆகவே இந்த இடத்துல இந்த இருகூர் வாழ்வும் முக்கூர் வாழ்வெல்லாம் மூடிக்கொள்ளும் தானே. இருகூர் வாழ்வும் முக்கூர் வாழ்வும் மூடிக்கொள்ளும் தானே. அந்த டைம்ல அந்த இருகூர் வாழ்வும் கமா முக்கூர் வாழ்வும் மூடும் சந்தர்ப்பத்துல வந்து ஒரு சத்தம் கேட்கும். லப்புங்கிற ஒரு சத்தம் கேட்கும். ஓகேவா? லப்புங்கிற சத்தம் கேட்கும். இப்ப லப்புங்கிற ஒரு சத்தம் என்ன செய்யக்கூடியதாக இருக்கும், கேட்கக்கூடியதாக இருக்கும். இப்ப இந்த இடது வரை சுருங்கினதுக்கு அப்புறம் இந்த குருதி என்ன செய்யப்படும், இந்த இடது வரை சுருங்கினதுக்கு அப்புறம் இந்த குருதி என்ன செய்யப்படும், இதுக்குள்ள போறதுக்காக இந்த பட்டன் ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன செய்யணும், அந்த பட்டன் மூடிக்கொள்ளும். ஏன், அந்த போன குருதி திரும்பவுக்காவும் இதுக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரிதான் இவர் மூடிக்கிட்டா, இவர் வந்து சுருங்கும் போது இந்த தண்ணி என்ன செய்யப்படும், இப்படி இதுக்குள்ள போகும். போனதுக்கு அப்புறம் என்ன செய்யப்படும், இந்த பட்டம் அப்படியே மூடிக்கும். ஏன், அது தண்ணி திரும்ப இங்கிட்டு வரக்கூடாதுங்கிறதுக்காக. ஆகவே இருகூர் வாழ்வும் முக்கூர் வாழ்வும் ஒரு டைம்ல மூடிக்கொள்ளும். அதே மாதிரி 2 அரைமதி வாழ்வுகளும் ஒரு டைம்ல மூடிக்கொள்ளும். இப்படி இருகூர் வாழ்வும் முக்கூர் வாழ்வும் மூடும் போது லப்புங்கிற ஒளியும், அரைமதி வாழ்வு மூடும் போது ரெண்டுமே மூடுற சந்தர்ப்பம் தான். ஓகேவா? தப்புங்கிற ஒளியும் என்ன செய்யக்கூடியதாக இருக்கும், கேட்கக்கூடியதாக இருக்கும். சோ இந்த செயல்முறை அடிக்கடி நிகழ்றதுனால தான் இதே வந்து லப் டப் லப் டப் லப் டப் லப் டப் என்ன செய்யக்கூடியதாக இருக்கும், துடிக்கக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? ஆனா இந்த 2 ஒளிகள்ல லப்புங்கிற ஒளி கொஞ்சம் கூட நேரத்துக்கு ஒலிக்கும், டப்புங்கிற ஒளியை காட்டிலும். லப்புங்கிற ஒளி அதனால்தான் லப் டப் லப் டப் லப் லப்புங்கிற ஒளி கொஞ்சம் கூட நேரத்துக்கு ஒழிச்சு, டப்புங்கிற ஒளி டக்குன்னு என்ன செய்யணும், ஒழிச்சு முடிக்கக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? இந்த ஒரு விஷயம்
பார்த்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் விஷயம் பார்க்க இருக்கு. அதோட இந்த புதிய சுற்று தொகுதி முடியும். ஓகேவா? நோட் பண்ணுங்க. நோட் பண்ணிட்டு மெசேஜ் எனக்கு போடுங்க.
ஓகேவா? நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? டைம் வேணுமா? ஓகே, நோட் பண்ணுங்க, நோட் பண்ணுங்க. ஓகே, நோட் பண்ணவங்க வந்து 2022ஆம் ஆண்டு பேப்பரை கையில எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஓகேவா? 2022ஆம் ஆண்டு பேப்பர்ல 5வது எஸ்ஏ கையில எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஓகேவா? இன்னும் கொஞ்சம் விடயங்கள் பார்க்க இருக்கு. அதை பார்த்துட்டு அந்த பேப்பர் பார்க்கணும். ஓகேவா? 2022 பேப்பரை கையில எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, அழிக்கிறேன். 2016 இருந்து 2024 வரைக்கும் கையில உங்களோட பேப்பர் இருக்கணும். ஓகேவா? ஓகே, இப்ப பார்க்க போறது வந்து சில முக்கியமான மெயினான விடயங்கள்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்ப ஒரு அந்த சப் டாபிக்ஸை வந்து பார்ப்போம். ஓகேவா? முதலாவது முதலாவது நோட்ல இதய துடிப்பை பார்ப்போம். ஓகேவா? இதய துடிப்பு எப்படி ஏற்படுதுன்னு சொன்னா, இந்த இதயவரை மற்றும் சோனையறைகள் இருக்கு தானே, அந்த இதயவரை ஆமா சோனையறைகளின் தசைகளின் சுருக்கத்தின் காரணமாக, அந்த இதயவரை மற்றும் சோனையறைகள காணப்படுற தசைகளோட சுருக்கம் காரணமாகத்தான் இந்த இதய துடிப்புங்கிறது ஏற்படக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? சாதாரணமாக ஒரு ஆரோக்கியமான ஒருத்தர் ஓய்வு நிலையில காணப்படும் போது அவருடைய இதய துடிப்பு கிட்டத்தட்ட ஒரு நிமிடத்துக்கு ஒரு நிமிடத்துக்கு 72 தடவைகளாக இருக்கும். ஓகேவா? ஒரு நிமிடத்துக்கு 72 தடவைகளாக இருக்கும். இந்த அளவுங்கிறது, இந்த இதய துடிப்பு அளவுங்கிறது வந்து நாடி துடிப்புக்கு சமமாக இருக்கும். நாடி துடிப்புக்கு சமமாக இருக்கும். உங்க நாடியை தொட்டு பார்த்தா அதை துடிச்சுக்கிட்டு இருக்கும் தானே. ஸோ அது வந்து இதய துடிப்பும் இதய துடிப்பு அளவும் நாடி துடிப்பு அளவும் சமமாக இருக்கும். கையை பிடிச்சு பார்க்கிறது. அந்த அந்த குழந்தை பெற இருந்தா அந்த கையை பிடிச்சு பார்ப்பாங்க. ஸோ அது எப்படின்னு சொன்னா, நீங்க சம்டைம் யோசிச்சிருக்கலாம் அது எப்படி இது செய்யறாங்க. ஓகேவா? கேர்ள்ஸ் பிடிச்சு பார்க்கறதுல ஒரு நியாயம் ஒன்று இருக்கு. பாய்ஸ் பிடிச்சு பார்க்காதீங்க. ஓகேவா? சம்டைம் ஓகே. அது என்னதுன்னு சொன்னா, நார்மலா நம்ம பிடிச்சு பார்த்தா அதுல வந்து ஒரு நாடி துடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஒரு நாடி துடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதே அந்த குழந்தை பேர் இருக்கவங்களுக்கு வந்து குழந்தையும் வயிற்று இருக்கும் தானே. ஸோ அதோட இதயமும் துடிக்கும் தானே. ஸோ மொத்தமா எத்தனை 2. ஆகவே இந்த இடத்துல 2 நாடி துடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா அது வந்து
அதுதான் வந்து அந்த கன்சீவா இருக்காது. ஓகேவா? பாய்ஸுக்கு அப்படி இருந்தா பாருங்க ஓகா. ஓகே ஓகே. இது வந்து நான் சும்மா எல்லாரும் சொன்னேன். ஓகே. ஒரு நிமிடத்துக்கு 72 தடவைகள் துடிக்கும். இது வந்து எதுக்கு சமனாக இருக்கும்னா, நாடி துடிப்புக்கு எப்படி இருக்கும்னா, சமனாக காணப்படக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? அடுத்த விடயத்தை பார்க்க போறோம். இதய வட்டம். அடுத்த விடயம் வந்து இதய வட்டம். அடுத்த நோட் வந்து இதய வட்டம். நான் சொன்னேன் என்ன சொன்னேன்? இந்த வலது சோனையரை சுருங்கி அதுல இருக்க குருதி வெளியே போறதும், இடது சோனையரை சுருங்கியும் அதுல இருக்க குருதி வெளியே போறதும் கிட்டத்தட்ட ஒரே டைம் லைன்ல நடக்கும்னு சொல்லி, இங்க இருந்து இங்க போறதும் இங்க இருந்து இங்க போறதும் ஒரே டைம் லைன்ல ரெண்டுமே ஒரே நேரத்துல நடக்கும்னு சொன்னேன். ஆகவே இதுவும் வலது சோனையரை, இதுவும் இடது சோனையரை. ஓகேவா? இந்த இதய வட்டத்துல கிட்டத்தட்ட 3 முக்கிய பகுதிகள் காணப்படுது. ஓகேவா? 3 பகுதிகள் என்ன செய்யப்படும்னா காணப்படக்கூடியதாக இருக்கும். ஒன்னாவது பெஸ்டிக் சொன்னேன் பாருங்க, இதுல இருந்து குருதி இதுக்கு போகுது, இதுல இருந்து குருதி இதுக்கு போகுது. அதாவது என்னது? சோனை அறைகள் சுருங்குது. என்னது? சோனை அறைகள் சுருங்குது. சுருங்குனா தானே அதுல இருக்க குருதி கீழே வரக்கூடியதாக இருக்கும். சோனை அறை சுருக்கம். அது கிட்டத்தட்ட 0.1 செகண்ட் காலப்பகுதி. 0.1 இதுதான் 1 செகண்ட். அதை 10ஆல பிரிச்சுதான் என்னது? 10ஆல பிரிச்சாதான் 0.1 செகண்ட் வரக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? சோ முதலாவது இது ரெண்டும் சுருங்கும். இது ரெண்டும் சுருங்க, இது சுருங்குற டைம்ல இது நார்மலா இருக்கும், நார்மலா ரிலாக்ஸா இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த வால்வுகள் தொடர்ந்து அந்த குருதி இதுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? இது சுருங்க, இது சுருங்கும், இதுவும் சுருங்கும், இதுவும் சுருங்கும். என்ன நடக்கும்? இதுவும் மூடிக்கொள்ளும். ஏன்னா இங்க இருக்க குருதி இதுக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? இது சுருங்க, இந்த 2 வால்வுகளும் தொடர்ந்து எங்க போயிடும்? இதுக்கு போயிடும். எங்க போயிடும்? குருதி இதுக்கு போயிடும். என்ன நடக்கும்? முதலாவது சோனை அறை சுருங்கும், இரண்டாவது இதே வரை சுருங்கும். சோனை அறை சுருங்குற டைம்ல இதே வரை நார்மலா இருக்கும், இதே வரை சுருங்குற டைம்ல சோனை அறை நார்மலா இருக்கும். ஓகேவா? இதே வரை சுருக்கம். இரண்டாவது இதே வரை சுருக்கம். இது கிட்டத்தட்ட 0.3 செகண்ட் காலப்பகுதிக்கு நிகழும். மூன்றாவது ரெண்டுமே என்ன செய்யக்கூடியதாக இருக்கும்? நார்மலுக்கு வந்துடும். பெஸ்டிக் இது சுருங்கும் போது இது நார்மலா இருக்கும், அடுத்தது இது சுருங்கும் போது இது நார்மலா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? ரெண்டுமே நார்மல் ஆயிரும். அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா நார்மல் ஆயிருந்தது தளர்வாயிரும். சோனை அறை இதே வரை தளர்வுன்னு சொல்லுவோம். இது கிட்டத்தட்ட 0.4 செகண்ட் காலப்பகுதிக்கு நடைபெறக்கூடியதாக இருக்கும். 0.4 செகண்ட் காலப்பகுதிக்கு நடைபெறக்கூடியதாக இருக்கும். ஆகவே மொத்தமா எல்லாத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா ஒரு இதய வட்டம் கிட்டத்தட்ட 0.8 செகண்ட் உள்ளடக்கியதாக என்ன செய்யப்படக்கூடியதாக இருக்கும்? காணப்படக்கூடியதாக இருக்கும். 0.8 செகண்ட் உள்ளடக்கியதாக என்ன செய்யப்படும்? காணப்படக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? இதைத்தான் வந்து என்ன செய்யப்படும்னா இசிஜி கிராஃப் காட்டக்கூடியதாக இருக்கும். இதைத்தான் என்ன செய்யப்படும்? இதைத்தான் வந்து இசிஜி கிராஃப் காட்டக்கூடியதாக இருக்கும். அந்த இசிஜி கிராஃப் பொறுத்தளவுல இப்படி ஒரு பகுதி இருக்கும், இப்படி ஒரு பகுதி இருக்கும். ஓகேவா? இதை நார்மலா நான் பின்னு குறிக்கிறேன். இதை கியூ ஆர் எஸ் டின்னு குறிக்கக்கூடியதாக இருக்கும். இதுதான் என்னது? இந்த இசிஜி கிராஃப் வந்து இந்த இதய வட்டத்தை என்ன செய்யக்கூடியதாக இருக்கும்? காட்டக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? இதுல இந்த சோனை அறை சுருக்கத்தை இந்த பீங்கிற அந்த ஆளும், இந்த பீங்கிற இந்த டைமும், பீங்கிற இதுவும் இதே வரை சுருக்கத்தை கியூஆர்எஸ் இதுவும், கியூஆர்எஸ் இதுவும், கியூஆர்எஸ் இவரும், டீங்கிறவர் சோனை அறை இதே வரை தளர்வையும் என்ன செய்யக்கூடியதாக இருக்கும்? காட்டக்கூடியதாக இருக்கும். சோனை அறை இதே வரை தளர்வையும் காட்டக்கூடியதாக என்ன செய்யப்படும்? காணப்படக்கூடியதாக இருக்கும். இதைத்தான் என்ன செய்யக்கூடியதாக இருக்கும்? இந்த இதய வட்டத்தை தான் இந்த இசிஜிக்கு காட்டும். ஓகே, இது தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அடுத்த முக்கியமான விடயம். ஓகேவா? இன்னொரு விடயம் இருக்கு, அதை மட்டும் பார்ப்போம். அடுத்தது என்னதுன்னு சொன்னா குருதி அமுக்கம். அடுத்த விடயம் என்னதுன்னு சொன்னா இந்த இருபது வாழ்வு அரைமதி வாழ்வு இதெல்லாம் தானே. ஓகேவா? அடுத்த நோக்கு வந்து குருதி அமுக்கம். குருதி அமுக்கம்னா என்னதுன்னு சொன்னா இப்ப இதயம் என்ன செய்யப்படக்கூடியதாக இருக்கும்? குருதியை வந்து இதயம் என்ன செய்யப்படும்? இதயம் வந்து என்ன செய்யக்கூடியதாக இருக்கும்? குருதியை பம்பக்கூடியதாக இருக்கும்.
அந்த இதயம் பம்புற குருதி என்ன நடக்கும்? அந்த நாடி நாளம்னு சொல்லப்படுற அந்த குருதி கலன்கள், அந்த நாடி நாளம்னு சொல்லப்படுற அந்த குருதி கலன்கள் ஊடாக பயணிக்கக்கூடியதாக இருக்கும். டெஸ்டிலே பார்த்தோம் தானே? ஓகேவா? சோ இப்ப இதயம் குருதிய பம்புற டைம்ல அந்த நாடி நாளத்தின் குருதிக்கு நாடி நாளத்துக்குள்ள அந்த குருதி போகுது தானே? அதைத்தான் என்னன்னு சொல்லுவாங்க, அந்த குருதி அமுக்கம்னு சொல்லுவோம். அதாவது இதயம் குருதியை பம்பும் சந்தர்ப்பத்தில் அந்த குருதி நாடி நாளத்தினோடு செல்லும் போது அந்த நாடி நாளத்தின் சுவர்களால ஒரு அமுக்கம் பிரயோகிக்கப்படும் தானே. இப்ப தண்ணி எடுத்து உங்க மேல அடிச்சா, தண்ணி எடுப்பாங்க, தண்ணி ஒரு வாளியில எடுத்து உங்க மேல அடிச்சா என்ன நடக்கும்? உங்களுக்கு ஒரு பிரஷர் ஒன்று வரும் தானே. அந்த மாதிரி தானே இப்போ ஒரு பட்டைக்குள்ள தண்ணி போனுச்சுன்னு சொன்னா அந்த பட்டையில சுவருக்கு ஒரு பிரஷர் ஒன்று வரும் தானே. அதே மாதிரிதான் இதையும் புதிய பம்புற டைம்ல எதுக்கு பம்பும்? இது நாடி, இது நாடி, இது நாளம்னு வச்சேன். இதுக்குள்ளால அந்த புதிய பம்புற டைம்ல இதண்ட அந்த நாளத்தின் சுவருக்குள்ள ஒரு பிரஷர் ஒன்று உணரப்படும் தானே. அந்த பிரஷர் அமுக்கம், அந்த அமுக்கம் தான் குருதி அமுக்கம். ஓகேவா? இதயம் குருதிய பம்புற டைம்ல, நாடி நாளத்துக்குள்ள பம்புற டைம்ல அந்த நாடி நாளத்தின் சுவர்ல உணரும் அமுக்கம், உணரும் அல்லது உயர்த்தும் அமுக்கத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா குருதி அமுக்கம்னு சொல்லக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? இது நோமலா ஒரு ஒரு ஆரோக்கியமான மனிதர் ஓய்வு நிலையில காணப்படும் போது 120 இன்ச்சு 80 என்ன செய்யக்கூடியதாக இருக்கும், காணப்படக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? 120 இன்ச்சு 80 காணப்படக்கூடியதாக இருக்கும். ஓகே, இந்த 120ங்கிறது என்னதுன்னு சொன்னா சுருக்கல் அமுக்கம். இந்த 80ங்கிறது விரிவு அமுக்கம். சுருக்கல் அமுக்கம்னா ஒண்ணுமே இல்லை. இந்த இடது தேவரை சுருங்க டைம்ல தொகுதி பெருநாடிக்குள்ள குருதி பம்பப்படும் தானே. இப்படி இடது தேவரை சுருங்க டைம்ல இந்த தொகுதி பெருநாடிக்குள்ளாக குருதி பம்பப்படும் போது அந்த தொகுதி பெருநாடிட சுவர்களால உயர்த்தப்படுற அம்சம், அந்த தொகுதி பெருநாடிட சுவர்களால விளங்கலன்னா ஓகே, இதாலி பகுதி தேவைப்படாது. இந்த சுருக்கல் அமுக்கம், எனக்கு தெரியல எழுதி கொடுங்க. இந்த சுருக்கல் அமுக்கம்ங்கிறது இந்த இடது தேவரை குருதியை பம்புற டைம்ல அந்த தொகுதி பெருநாடிட சுவர்களால உணரப்படுற அமுக்கம், தான் என்னன்னு சொல்லுவோம்னா என்ன சொல்லக்கூடியதாக இருக்கும்? சுருக்கல் அமுக்கம்னு சொல்லக்கூடியதாக இருக்கும். இந்த சுருக்கல் அமுக்கங்கிறது கிட்டத்தட்ட 110ல இருந்து 120 மில்லிமீட்டர் எட்ஜிக்குள்ள வேறுபடக்கூடியதாக இருக்கும். ஓகே, இது 110ல இருந்து பொதுவாக 120, ஆனா 110ல இருந்து 120க்குள்ள என்ன செய்யக்கூடியதாக இருக்கும், மாறக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? 120ல இருந்து 110க்குள்ளால காணப்படக்கூடியதாக இருக்கும். ஓகே, இந்த விரிவு அமுக்கம்னா என்னதுன்னா இதயம் விரிவடையும் போது, இதயம் விரிவடைகிற சந்தர்ப்பத்துல இதயம் விரிவடையும் போது, அதாவது தளர்வடையும் போது அந்த நாடிகள சுவர்கள காணப்படலாம். இதயம் விரிவடை சந்தர்ப்பத்துல நாடிகள் சுவர்ல இருக்காங்க. அப்புறம் இதயம் விரிவடையும் சந்தர்ப்பத்துல அந்த நாடிகளின் சுவர்கள்ல காணப்படுற அமுக்கத்தை என்ன சொல்லுவோம்னா சுருக்கல் அமுக்கம்னு சொல்லக்கூடியதாக இருக்கும். இந்த சுருக்கல் அமுக்கம் 70 தொடக்கம் 80க்குள்ளால வேறுபடக்கூடியதாக இருக்கும். பொதுவாக 80, ஆனா 70 தொடக்கம் 80 வரைக்கும் வேறுபடக்கூடியதாக என்ன செய்யப்படக்கூடியதாக இருக்கும், காணப்படக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? நான் சொன்னேன் இது பொதுவா 120, ஆனா 110ல இருந்து 120 வரைக்கும் வேறுபடும். இது பொதுவா 80, ஆனா 20ல இருந்து 80 வரைக்கும் வேறுபடும். அந்த வேறுபடுறது எதுல தங்கி இருக்கும்னு சொன்னா வயதுல தங்கி இருக்கும். அதே மாதிரி பாலுங்கிறது ஆனா பெண்ணாங்கிறதுல தங்கி இருக்கும். அதே மாதிரி நோய் நிலைமைகள் போன்றவற்றை தங்கி இருக்கும். ஓகேவா? சோ மேலதிகமா எழுதுனது எல்லாத்தையும் நோட் பண்ணி கொள்ளுங்க. குயிக்கா நோட் பண்ணிட்டு சொல்லுங்க.
கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே எழுதுறதை விட்டுட்டு இப்ப டைம் வந்து 11 11 இந்த டைம்ல வந்து உங்களுக்கு லைஃப் என்ன செய்யுது? எந்த ஒரு இதுல 11 தான் காட்டுது. ஆனா 11 நான் இப்ப சொல்றேன், சம்டைம் உங்களுக்கு லைஃப்ல யூஸ் ஆகலாம். 11 அந்த டைம்ல வந்து உங்க லைஃப்ல என்ன செய்ய நடக்கணும்னு உங்களுக்கு ஆசையா இருந்துச்சுன்னு சொன்னா, அது ஏற்கனவே நடந்த மாதிரி நீங்க வந்து கற்பனை பண்ணிக்கிட்டு இந்த யூனிவர்ஸ்க்கு வந்து என்ன செய்யுங்கன்னா 10க்கு சொல்லுங்க. அது இன்னும் கொஞ்ச நாள்ல நடந்துரும் அது. ஓகேவா? அதுதான் அந்த 11 இருக்க அந்த ஒரு மெஜிக். அது ஒரு ஏஞ்சல் நம்பர் ஒண்ணு. ஓகேவா? இப்ப டைம் 11 தான் காட்டுது. உங்களுக்கு எத்தனை நாள் காட்டுதுன்னு தெரியாது. அந்த டைம்ல ஒரு செகண்ட் இந்த யூனிவர்ஸ் கடவுளுக்காக இல்ல, யூனிவர்ஸ்க்காக உங்களை சுத்தி இருக்கிறதுக்காக ப்ரே பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே? உங்களுக்கு எந்த லைஃப்ல நடக்க வேண்டியிருந்தா அதை நினைச்சு ப்ரே பண்ணிக்கொள்ளுங்க. ஓகேவா? நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே. ஸோ இப்போ பாருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. யாரும் நோட் பண்ண எழுத வேணாம். ஓகேவா? இந்த தொகுதி பெருநாடு இருக்கு தானே, இதை சொல்லிட்டு நான் இதை அழைச்சிடுவேன், அதனால கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த தொகுதி பெருநாடு இருக்கு தானே, இந்த தொகுதி பெருநாடி போக போக என்ன செய்யப்படும்னா கிளைக்கு, அதாவது இப்ப ஒரு மரம் வந்து கிளை விடுற மாதிரி இந்த தொகுதி பெருநாடி வந்து கிளை விடும். அந்த கிளை விடுற அந்த முதலாவது கிளை, இந்த தொகுதி பெருநாடியில இருந்து உருவாகிற முதலாவது கிளைக்கு நம்ம என்ன பேர் சொல்லுவோம்னா முடியுறு நாடின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதுக்கு பேர் தான் முடியுறு நாடி. அந்த முடியுறு நாடி தான் இதயத்துக்கு குருதியை கொண்டு போறாள். இதயத்துக்கு வந்து இதயத்துக்குள்ள இதயம் மூளை அந்த பகுதிகளுக்கு குருதியை கொண்டு போற ஆளாக என்ன செய்யப்படும். இந்த முடிவு நாடி தான் தொகுதி பெருநாடி வந்து கிளைக்கிற முதலாவது கிளை. சரி சரி. இந்த தொகுதி பெருநாடி கிளைக்கிற முதலாவது கிளை வந்து முடிவு நாடி. அந்த முடிவு நாடி தான் இதே தசைகளுக்கு வந்து குருதியை கொண்டு போற ஆளாக இருக்கும். ஓகே, அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. இதை அழைக்கிறேன். ஓகே, இவ்வளவு வந்து என்ன அப்படின்னு சொன்னா இந்த குருதிச்சுற்றோட தொகுதி, இந்த குருதிச்சுற்றோட தொகுதியில இருக்க சில நோய்களை பார்ப்போம். ஓகேவா? இந்த குருதிச்சுற்றோட தொகுதியில இருக்க சில நோய்களை பார்ப்போம். ஓகேவா? கேள்விகளை பார்த்தா நம்ம படிச்சிருக்க அடிப்படை விடயங்கள் தான் கேட்டிருப்பாங்க, நம்ம கூட படிச்சிருக்கோம். அது உங்களுக்கு சம்டைம் யூஸ் ஆகும். ஓகே, இதுல ஏற்படுற நோய்களை பார்த்தோம்னு சொன்னா, இப்ப உங்களுக்கு தெரியும் இந்த கொலஸ்ட்ரால்னு சொல்லப்படுற ஒரு இனிப்பீட்டு செயலி இருக்கு. கொலஸ்ட்ரால்னு சொல்லப்படுற ஒரு இனிப்பீட்டு செயலி காணப்படுது. ஓகேவா? கொலஸ்டிரால்னு சொல்லப்படுற ஒரு இனிப்பீட்டு செயலி இருக்குதானே கொலஸ்ட்ரால்னு சொல்லப்படுறது. உங்களுக்கு தெரியும் எண்ணெய்கள் என்ன செய்யப்படாது, இலிப்பிட்டுகள் பொதுவாக நீர்ல கரையாது. ஆகவே இந்த கொலஸ்ட்ரால் என்ன செய்யாது, நீர்ல கரையாதனால ஒரு விசேடமான புரதத்தோட இணைஞ்சு நீர்ல இது கரையாது. அதனால என்ன செய்யப்படுவது, இது ஒரு விசேடமான புரதத்தோட இணைஞ்சு இந்த கொலஸ்ட்ரால் நீர்ல கரையாது. அதனால இந்த கொலஸ்ட்ரால் என்ன செய்யப்படுதுன்னா ஒரு விசேடமான புரதத்தோட இணைஞ்சு இலிப்போ புரதமாக, இது ரெண்டும் சேர்ந்து இலிப்போ புரதமாக குருதியில கொண்டு போகப்படும். ஓகேவா? ரெண்டும் சேர்ந்து இலிப்போ
இலிப்போபிரதம் இலிப்போபிரதமாக குருதியில கொண்டு செல்லப்படும். இந்த இலிப்போபிரதத்துல 2 வகை இருக்கு. ஒண்ணு அடர்த்தி கூடியது, இன்னொன்னு அடர்த்தி குறைஞ்சது. இன்னொன்னு யாரு அடர்த்தி குறைந்ததாக நசிப்படக்கூடியதாக இருக்கும். இப்படி 2 காணப்படுது. ஓகேவா? இதுல இந்த அடர்த்தி குறைந்த இலிப்போபிரதம் இருக்கு தானே, இந்த அடர்த்தி குறைந்த இலிப்போபிரதம் இருக்கு தானே, அடர்த்தி குறைந்த இலிப்போபிரதம் இருக்கும் தானே, இந்த அடர்த்தி குறைந்த இலிப்போபிரதத்துல இலிப்போபிரதத்துல அளவு கூடுற சந்தர்ப்பத்துல அதாவது கொலஸ்ட்ரால் நீர்ல கரையாது, அதனால ஒரு விசேடமான புரதத்தோட இணைஞ்சி இலிப்போபிரதமாக கொண்டு செல்லப்படும். அந்த இலிப்போபிரதத்துல அடர்த்தி கூடுனதும் இருக்கு, அடர்த்தி குறைந்ததும் இருக்கு. சம்டைம் இந்த அடர்த்தி குறைஞ்ச இந்த இலிப்போபிரதத்துல அளவு கூடுற சந்தர்ப்பத்துல கொலஸ்ட்ரால் அளவு என்ன செய்யப்படும்னா கூடும். கொலஸ்ட்ரால் அளவு என்ன செய்யக்கூடியதாக இருக்கும், கூடி இந்த கொலஸ்ட்ரால் என்ன செய்யப்படும்னா, இது பார்த்தோம்னு சொன்னா, அதாவது இந்த அடர்த்தி குறைஞ்ச இலிப்போபிரதத்துல அளவு கூடும் போது இந்த கொலஸ்ட்ரால் நாடிகளின் சுவர்கள்ல படிவடைகிற அந்த அளவு என்ன செய்யக்கூடியதாக இருக்குன்னா கூடக்கூடியதாக இருக்கு. உதாரணத்துக்கு இதுதான் இந்த நாடிகள் இருக்குமே, இது ஒரு நாடி. ஓகேவா? இது நாடி, இதுதான் என்னது, குருதியை கொண்டு போற நாடி, குருதியை கொண்டு போற நாடி. ஓகேவா? இந்த அடர்த்தி குறைஞ்ச இலிப்போபிரதத்துல அளவு கூடும் போது இந்த கொலஸ்ட்ரால் என்ன செய்யப்படும்னா அதிக அளவு படிவடைய பார்க்கும். அதிக அளவு என்ன செய்யப்படும், பதிவடைய பார்க்கும். இப்படியா அதிக அளவு என்ன செய்யப்படும், இப்படி பதிவடைய பார்க்கும், இப்படி பதிவடைய பார்க்கும். அந்த பதிவை சொல்லுவோம் ஆஸ்திரோமா. ஆஸ்திரோமான்னு சொல்லி அந்த பதிவை சொல்லக்கூடியதாக இருக்கும். அந்த பதிவை ஆஸ்திரோமா அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? நார்மலா பாருங்க, இந்த அடர்த்தி குறைஞ்ச அந்த இலிப்போபிரதத்தை அளவு கூடும்போது இந்த கொலஸ்ட்ரால் என்ன செய்யப்படும், அந்த நாடிகள சுவர்கள் என்ன செய்யக்கூடியதாக இருக்கும், பதிவடையக்கூடியதாக இருக்கும். அந்த பதிவுக்கு தான் என்ன பேருன்னு சொன்னா ஆஸ்திரோமா. இப்ப இந்த ஒரு பதிவு இந்த நாடிகளுக்கு வந்ததுக்கு அப்புறம் போய்கிட்டு இருந்த அந்த நாடிகள்ல போய்கிட்டு இருந்த குருதிக்கு போறதுக்கு ஒரு தடகம் ஏற்படும் தானே. பெஸ்ட்டுக்கு குருதி போய்கிட்டு இருந்துச்சு. இப்ப இன்னைக்கு ஒரு தடைவன் வந்ததுக்கு அப்புறம் போய்கிருக்க குருதியில ஒரு போய்கிட்ட குருதிக்கு ஒரு தடைவன் ஏற்படும் தானே. அந்த தடையினால ஏற்படுற அந்த நிகழ்வுக்கு என்ன பேருன்னு சொன்னா, அந்த பதிவுக்கு பேரு ஆஸ்திரோமா. இந்த பதிவு படிகிறனால ஏற்படுற அந்த நோய் நிலைமைக்கு அல்லது அந்த நிகழ்வுக்கு என்ன பேருன்னு சொன்னா ஆஸ்திரோகுளரோசிஸ். ஆஸ்திரோகுளரோசிஸ் சொல்லுவோம். இந்த ஆஸ்திரோகுளரோசிஸ் ஏற்படுறதுக்கான காரணமாக நிரம்பிய கொழுப்புக்கள் அதிகமாக கூடவாக இருக்க பண்டி இறைச்சி, மாட்டிறைச்சி, ஆட்டிறைச்சி, அதே மாதிரி முழு ஆடை பால்மா போன்றவற்றை சாப்பிடுறதா, அளவுக்கு அதிகமாக சாப்பிடுறதா குறிப்பிடலாம். ஓகேவா? சோ இந்த நிலைமை தடுக்கிறதுக்காக என்ன செய்யலாம், நிரம்பிய கொழுப்புகள் சாப்பிடுற அளவை குறைக்கலாம். அதே மாதிரி என்ன செய்யலாம், உடற்பயிற்சி செய்வதன் மூலம் இந்த ஆஸ்திரோகுளரோசிஸ் சொல்லப்படுற நோய் நிலைமையை கட்டுப்படுத்தி கொள்ளலாம். ஓகேவா? கட்டுப்படுத்தி கொள்ளலாம். ஓகே. சோ இது என்னது, ஆஸ்திரோகுளரோசிஸ். ஓகே. இப்ப நான் பெஸ்டிக்கா உங்களுக்கு சொன்னேன், இந்த தொகுதி பெருநாடியில இருந்து ஒரு கிளை ஒண்ணு போகும். அந்த கிளைக்கு பேர் என்னது, தொகுதி பெருநாடியில இருந்து இது முதலாவது. இப்ப 2வது பார்ப்போம். நான் சொன்னேன் தொகுதி பெருநாடி இருக்கு தானே, அந்த தொகுதி பெருநாடியில இருந்து ஒரு கிளை ஒண்ணு போகும். அந்த கிளையில முதலாவது கிளைக்கு என்ன பேரு, முடிவு நாடின்னு சொல்லியிருப்போம். ஓகேவா? முடிவு நாடிக்குன்னு சொல்லியிருப்போம். இப்ப இந்த முடிவு நாடியில இது ஒரு நாடி தானே, இந்த நாடியில இப்படி ஒரு ஆஸ்திரோமான்னு சொல்லப்படுற அந்த ஒரு பதிவு ஒண்ணு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா, இது இந்த முடிவு நாடி எதுக்கு போறது, இதே தசைக்கு போறது. இதயம் தானே உடல்ல மெயினான இடம். சோ அந்த முடிவு நாடியில இந்த மாதிரி ஒரு பதிவு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா, இதயத்துக்கு போற குருதியின் அளவு என்ன செய்யப்படக்கூடியதாக இருக்கும், மாற்றம் அதாவது குறைவடையக்கூடியதாக இருக்கும். சோ இதனால இறப்புக்கு கூட நேரிடக்கூடியதாக இருக்கும். இறப்பு கூட என்ன செய்யக்கூடியதாக இருக்கும், நேரிடக்கூடியதாக இருக்கும். ஏன்னா இந்த முடிவு நாடி தான் இதய தசைகளுக்கு தேவையான குருதியை கொண்டு போற ஆள். ஓகேவா? சோ அவரது குருதியில ஒரு தடங்களை ஏற்படுத்தின்னு சொன்னா, இப்படி ஒரு படிவு ஏற்படுத்தின்னு சொன்னா அதுக்கு இதய தசைக்கு போற குருதியின் அளவு குறைவடையும். இதனால இறப்பு கூட ஏற்படலாம். ஓகே. இறப்பு கூட என்ன செய்யக்கூடியதாக இருக்கும், ஏற்படக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? அடுத்த விடயம்
அடுத்த விடயம் பார்த்தோம்னு சொன்னா, இப்ப இந்த இப்படி இருக்க ஒரு நாடியில இப்படி இருக்க ஒரு நாடியில இப்படி இருக்க நாடியில ஒரு குருதி ஒண்ணு சாரி இப்படி ஒரு படி ஒண்ணு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா, போற குருதியோட அளவு என்ன செய்யக்கூடியதாக இருக்கும்? குறைவடையக்கூடியதாக இருக்கும். சோ போற குருதியோட அளவு குறைவடைஞ்சா, உடற்கலங்களுக்கு கிடைக்கக்கூடிய குருதியோட அளவு என்ன செய்யக்கூடியதாக இருக்கும்? குறைவடையக்கூடியதாக இருக்கும். சோ இதனால என்ன செய்யப்படும்னா, இதயம் என்ன செய்யப்படும்னா, கூட பிரஷரோட நல்ல பிரஷரோட என்ன செய்யப்படும் சொன்னா அமுக்கும். அதாவது அந்த நார்மலா இதயம் தானே குருதியை வந்து பம்புற ஒரு கருவியாக இருக்கும். ஓகேவா? பேசாம நார்மலா போய்கிட்டு இருந்தா ஒரு குறிப்பிட்ட அளவுல இதயம் குருதியை பம்பும் அந்த குருதி போய்கிட்டு இருக்கும். ஆனா இப்ப வந்து போற பாதையில ஒரு தடங்களை ஏற்பட்டுச்சு தானே, இப்ப என்ன நடக்கும்னா நல்ல பிரஷர் கொடுத்து என்ன செய்யக்கூடியதாக இருக்கும்னா, நல்ல பிரஷர் கொடுத்து அந்த அந்த பிரஷர் கொடுத்து என்ன செய்யக்கூடியதாக இருக்கும். இதயம் பம்புறனால இதயம் பம்பும். அந்த இதயம் பம்புறதை நம்ம என்ன சொல்லுவோம்னா, அப்படி கூட பிரஷர் கொடுத்து பம்புறதை நம்ம என்ன சொல்லுவோம்னா, உயர் குருதி அமுக்கம்னு சொல்லிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம், உயர்வாக குருதி என்ன செய்யுது, அமுக்குது. அதனாலதான் உயர் குருதி அமுக்கம், உயர் குருதி அமுக்கம்னு சொல்லிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த உயர் குருதி அமுக்கத்துக்கும் இதுதான் என்னவா இருக்கும், காரணமாக இருக்கும். ஏன்னா இதுல வந்து ஒரு பதிவு ஏற்பட்டதாலே குருதி போற அளவு குறைவடைகிறதுனால என்ன செய்யுது, இதயம் கூட பிரஷர் என்ன செய்யக்கூடியதாக இருக்கு, அதை வந்து அமுக்கக்கூடியதாக ஆஹ் காணப்படக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? உயர்குருதி அமுக்கம். ஓகே. இந்த உயர்குருதி அமுக்கத்துக்கும் என்ன காரணமாக சொல்றாங்கன்னா, இங்க இருக்க அதே நிரம்பிய கொழுப்புகள் அதிகமா சாப்பிடறதுனால. ஏன்னா நிரம்பிய கொழுப்புகள் அதிகமா சாப்பிடறதுனால தானே என்ன நடக்குது, இந்த இடத்துல ஒரு படிவு ஏற்படுது. அந்த படிவுனால தானே அது போற குருதியில அளவு குறைவதனால தான் இதே என்ன செய்யப்படுது, அதிகமாக பம்பக்கூடியதாக இருக்கு. இதுக்கு என்ன காரணம்னு சொல்றாங்கன்னா, உம் நிரம்பிய கொழுப்புகளை நிரம்பிய கொழுப்புகளை அதிக அளவு உட்கொள்வது சொல்றாங்க. அதே மாதிரி தாழ் குருதி அமுக்கம்னு ஒண்ணு இருக்கு. அந்த தாழ் குருதி அமுக்கத்துக்கு காரணமாக போசனை குறைபாடு குறிப்பிடலாம். போசனை குறைபாட தாழ் குருதி அமுக்கத்துக்கு இதெல்லாம் மேலதிகமான விடயம். போசனை குறைபாடை வந்து தாழ் குருதி அமுக்கத்துக்கு வந்து பார்த்தோம்னு சொன்னா காரணமாக குறிப்பிடலாம். போசனை குறைபாடு அதே மாதிரி உட்குருதி பெருக்கு, அதாவது குருதி வெளியேறும். இது ரெண்டையும் வந்து தாழ் குருதி அமுக்கத்துக்கு நோமலா யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல ஒரு தடை ஒண்ணு வருது, தடையினால போற குருதியோட அளவு குறைவடையுது. அதனால இதயம் என்ன செய்யப்படுது, இதயம் தானே குருதியை பம்புறாரு. அவர் என்ன செய்யறாரு, நல்லா பாஸ்டா பம்புறாரு. அதனால என்ன செய்யுது, அந்த உயர் குருதி அமுக்கம் உயர்வான அழுத்தத்துல உயர்வாக குருதி என்ன செய்யுது, அமுக்குது. உயர்வாக குருதி அமுக்குது இதயம். அதனாலதான் இது பேர் உயர் குருதி அமுக்கம். அதுக்கு காரணம் இந்த நிரம்பிய கொழுப்புகள். ஏன்னா இந்த நிரம்பிய கொழுப்புகள்னால தானே இந்த ஆஸ்திரோமான்னு சொல்லப்படுற அந்த ஒரு படி ஒன்று படிஞ்சு, அதனால தானே ஆஸ்திரோக்ளோரோசிஸ்ன்னு சொல்லப்படுற ஒரு நோய் நிலைமை ஏற்படுது. ஸோ ஆஸ்திரோக்ளோரோசிஸ்க்கு நிரம்பிய கொழுப்புகள் காரணம்னா அதனாலதான் யாரும் ஏற்படுறா, உயர் குருதி அமுக்கம் ஏற்படுது. அதுக்குமே என்னவா இருக்கும், நிரம்பிய கொழுப்புகள் தான் காரணமா இருக்கும். ஸோ ஈஸியா என்ன செஞ்சு போகலாம், காரணமாக்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே. காரணமாக என்ன செய்யக்கூடியதாக இருக்கும், சொல்லக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த அளவு விடயங்கள் தெரிஞ்சிருந்தா போதும். ஓகேவா? இந்த அளவு விடயங்கள் வந்து தெரிஞ்சிருந்தா போதும். ஓகே. ஸோ அதே மாதிரி இது வந்து உம் குருதியில அளவு குறையறதுக்கு ஒரு காரணம் வந்து இந்த படிவு ஒண்ணு ஏற்படுறதுனால குருதியில அளவு குறைவடையுது. அதுக்கு மேலதிகமாக வந்து இந்த குருதி உடலுக்குள்ள இப்ப நாடிகளுக்குள்ள குருதி ஓடுகிறது தானே, அந்த குருதி உறைஞ்சா அப்பயும் என்ன செய்யப்படக்கூடியதாக இருக்கும், குருதி அளவு குறைவடையக்கூடியதாக இருக்கும். அது என்னதுன்னு சொன்னா, இப்ப நீங்க எங்க சேர்த்துட்டு உளுந்தீங்கன்னு சொன்னா என்ன நடக்கும், ஓடிக்கிட்டு இருக்க குருதி என்ன செஞ்சிடும், உறைஞ்சு போயிடும். அப்படி உரையிற குருதி உடலுக்குள்ளேயே உறைஞ்சிடுச்சுன்னா, உடலுக்குள்ளேயே குருதி உரைதல் நடைபெற்றுச்சுன்னா என்ன நடக்கும், உடலுக்குள்ளேயே வந்து குருதி உரைதல் நடைபெற்றா உடலுக்குள்ளேயே அந்த குருதி நாடிகள்ல போய் குருதி உறைவடைஞ்சா, நாடி நாளங்கள்ல போய் குருதி உறைவடைஞ்சா அந்த டைம் என்ன நடக்கும், போற குருதியோட அளவு குறைவடையக்கூடியதாக இருக்கும் இல்லையா? அதுவும் இப்படி இருக்கும், உறைஞ்சா இப்படி ஒரு கட்டியாக நினைச்சிக்கிறோம் வரக்கூடியதாக இருக்கும். ஸோ அந்த டைம்ல குருதியோட அளவு குறைவடையும். இதை என்ன சொல்லுவோம்னா துரோம்போசிஸ். இதை பத்தி மிக தெளிவாக நீங்க ஏஐல வந்து படிப்பீங்க. இப்ப நார்மலா விடையும் சொல்லணும், துரோம்போசிஸ் சொல்லக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? சோ இதுக்கு வந்து காரணமாக உப்பு உணவுகளை வந்து அதிக அளவு உட்கொள்றது, அதே மாதிரி மதுபாவனை, அதே மாதிரி வந்து பார்த்தோம்னு சொன்னா அந்த உடற்பயிற்சி இல்லாத வாழ்க்கை, அதே மாதிரி வந்து போன்றவற்றை என்ன செய்யக்கூடியதாக இருக்கும், சொல்லக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஓடிக்கிட்ட குருதி
உடலுக்கு காயம் ஏற்பட்ட எப்படி குருதி உறையுதோ அதே மாதிரி உடலுக்குள்ளேயே வந்து அந்த நாடிகள்ல குருதி உறைஞ்சா அதை சொல்லுவோம் துரோம்போசிஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? அதே அந்த முடியுறு நாடிகள்ல ஓடிட்டு குருதி உறைவடைஞ்சா அதை வந்து என்ன சொல்லுவோம்னா முடியுறு துரோம்போசிஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்ப நாடிகள்ல குருதி ஓடிக்கிட்டு இருக்கு தானே. நீங்க எப்படி யோசிச்சிருக்கீங்களா? நமக்கு காயம் பட்டுச்சுன்னு சொன்னா கொஞ்ச நேரம் பிளட் ஓடிக்கிற வாக்குல உடஞ்சு போயிடும், கட்டியாயிரும். ஆனா உடலுக்குள்ள ஓடுற குருதி தனியாவே இருக்கணும் என்ன யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. ஓகேவா? ஸோ அதை வந்து அது குருதி உறைதல்னு சொல்லி ஒரு ஏ லெவல்ல ஒரு பாடமே இருக்கு. அதுல ஒரு சின்ன பகுதி இருக்கு. அதுல வந்து என்ன செய்யும் படிப்பீங்க. ஓகேவா? அதுல வந்து படிப்பீங்க. ஓகேவா? அது வந்து இப்ப நீங்க உங்களுக்கு சொன்னாலும் அது விளங்காது. ஸோ அதனால நான் அதை ஸ்கிப் பண்றேன். ஓகேவா? ஸோ அப்படி அந்த நாடிகளுக்குள்ள ஓடுற குருதி வந்து சம்டைம் உறைவடைஞ்சா அந்த குருதி உறைவடைஞ்சா என்ன செய்யப்படும்? இதே மாதிரி தானே அதுவும் ஒரு இது இது படிவடைஞ்சிச்சு, கொழுப்பு படிவடைஞ்சிச்சு, அது அந்த குருதி உறைவடைஞ்சிச்சு. அப்ப ரெண்டு டைம்லயும் என்ன நடக்கும்? குருதியின் அளவு குறைவடையும். இதை சொல்லுவோம் ஆஸ்திரோபிளரோசிஸ், அதை சொல்லுவோம் த்ரோம்போசிஸ். ஓகேவா? த்ரோம்போசிஸ். அதே மாதிரி முடிவு நாடிகள் என்னது? இதய தசைகளுக்கு குருதியை கொண்டு போகுது. அந்த இதய தசைகளுக்கு குருதியை கொண்டு போற முடிவு நாடிலையும் அந்த குருதி ஒருங்கட்டுனா, குருதி உறைஞ்சா அது ஒருங்கட்டுனா அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா இது த்ரோம்போசிஸ். அதை முடிவுறு நாடிகிறதுனால முடிவுறு த்ரோம்போசிஸ், முடிவுறு த்ரோம்போசிஸ்ன்னு சொல்லக்கூடியதுனால முடிவுறு த்ரோம்போசிஸ்ன்னு சொல்லக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? ஸோ இவ்வளவு தான் என்னதுன்னு சொன்னா குருதி சுற்றோட தொகுதி. ஓகேவா? குருதி சுற்றோட தொகுதி. ஓகே. ஸோ இதுல சில அடிப்படையான விடயங்கள் உங்களுக்கு சொல்லல. அது வந்து நார்மலா உங்களுக்கு தெரியும். இந்த ஒற்றை சுற்றோட்டம்னா என்னது? உடல் முழுவதும் குருதி சுற்றி ஓடுற சந்தர்ப்பத்துல இதயத்தினூடாக ஒரு தடவை குருதி சுற்றி ஓடுனா அதை வந்து ஒற்றை சுற்றோட்டம்னு சொல்லுவான். உடல் முழுவதும் குருதி சுற்றி ஓடும் சந்தர்ப்பத்துல உடல் முழுவதும் குருதி சுற்றி ஓடும் சந்தர்ப்பத்துல 2 முறை இதயத்தை சுற்றி ஓடணும். உடல் முழுவதும் ஒருக்கா சுற்றி ஓடும் சந்தர்ப்பத்துல இதயத்தினூடாக 2 தடவை சுற்றி ஓடுதா அதை நம்ம சொல்லுவோம் ரட்டை சுற்றோட்டம்னு சொல்லுவோம். அந்த 2 சுற்றோட்டம் என்னன்னா ஒண்ணு சுவாசப்பை சுற்றோட்டம், அதாவது சுவாச பைகளுக்கு குருதியை கொண்டு போறது. நம்ம பார்த்தோம் சுவாசப்பை குருதியை கொண்டு போறது. அதே மாதிரி 2வது தொகுதி சுற்றோட்டம், அதாவது அந்த தொகுதி பெருநாடியூடாக உடற்தலங்களுக்கு குருதியை கொண்டு போறது. ஸோ இது வந்து இது மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? நீங்க சம்டைம்ஸ் சொல்லக்கூடாது இது லேசான விடயம்னால தான் ஸ்கிப் பண்ணேன். பட் இதே சம்டைம் கேள்வியாக வந்து நீங்க அதை கேட்கக்கூடாது. அதனால ஓகே. ஸோ இவ்வளவு காணும். இப்ப நான் 2022 இருக்கேன். அந்த கேள்விகளை பார்க்கணும் டக்குனு இருக்கேன். இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் இந்த கேள்விகளை ஒருக்கா பார்ப்போம். சின்ன சின்ன கேள்விகள் தான். ஓகேவா? ஸோ இதை நான் அழைக்கிறேன், ரெக்கார்டிங்ல பார்த்துக்கொள்ளுங்க. ஓகேவா? இதை அழைக்கிறேன், கோச்சுக்காரங்க, ரெக்கார்டிங் பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப இந்த கேள்விகளை நான் சொல்றதை தெளிவா நோட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா இந்த கேள்விகள் செய்யும்போது சிரிப்பா இருக்கும். ஓகே. இப்படிதான் கேட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி. முதலாவது பாருங்க, மனிதனின் குருதி சுற்றோட்டம் ஏன் இரட்டை சுற்றோட்டம்? அதாவது இரட்டை சுற்றோட்டமே என்னன்னு கேட்கிறாங்க. இரட்டை சுற்றோட்டம் என்னது? உடல் முழுவதுமாக குருதி சுற்றி ஓடுற சந்தர்ப்பத்துல இதயத்தினூடாக குருதி 2 முறை சுற்றி ஓடணும். உடல் ஃபுல்லா ஒருக்கா சுற்றி ஓடுற சந்தர்ப்பத்துல இதயத்தினூடாக ஒருக்கா சுற்றி ஓடினா அது ஒற்றை சுற்றோட்டம். உடல் முழுவதும் குருதி சுற்றி ஓடுற சந்தர்ப்பத்துல இதயத்தினூடாக 2 தடவை சுற்றி ஓடணும், அது இரட்டை சுற்றோட்டம். ஓகே. ஓகே. ஸோ 2வது ஒரு படம் வரைஞ்சிருக்காங்க. நம்ம ஏ பி சி டி, இந்த இடத்துல கியூ, இந்த இடத்துல எஸ், இந்த இடத்துல பி, சரி இது பி இல்லைன்னா இது ஆர், இந்த இடத்துல பி. ஓகே. ஓகே. பிங்கிறது 2 குழாய்களை குறிக்கலாம். உங்களுக்கு தெரியும் தானே, இது யாரு? வலது சோனையாரு, இடது சோனையாரு, வலதி தேவர், இடது தேவர். ஓகேவா? பிங்கிறது என்னத்தை குறிக்கும்? பிங்கிறது வந்து 2 குழாய்களை குறிக்கும். ஒண்ணு யாரு? மேலிருந்து வர மேற்பருநாளம், கீழே இருந்து வர கீழ்பருநாளம். கேள்வி பாருங்க கேட்டிருக்காங்க. பி 2 குழாய்களை குறிக்கின்றது. அதில் கீழ்ப்பகுதியிலிருந்து வரும் குருதியை கொண்டு வருவது. கீழ்ப்பகுதியிலிருந்து கொண்டு வரது யாரு? சொல்லுங்க பாப்பா. மைக் ஆன் பண்ணி குயிக்கா சொல்லுங்க. ஓகே, சொல்லுங்க பாப்போம். கீழ்ப்பகுதியிலிருந்து குருதியை கொண்டு வரது யாரு? கீழ்ப்பகுதியிலிருந்து குருதியை கொண்டு வரது யாரு? வெரி குட். கீழ்பெருநாளம். ஓகே. அடுத்த டைம் மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. ஓகே. ஓகே. அடுத்த கேள்வி பாருங்க.
ஆறுங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. சொல்லுங்க பாப்போம். ஆறுங்கிறது என்னது? ஆறுங்கிறது என்னது? வீட்டா சொல்லுங்க. அரைமதி வாழ்வு. அது சரிமா. எனக்கு இருக்கிறது அரைமதி வாழ்வு. எனக்கு இருக்க அந்த நாடி என்னது? எனக்கு இருந்து வெளியே போற அந்த நாடி சொல்லி கொடுத்தாங்க, அது என்னது? சுவாசப்பை நாடி. இது சுவாசப்பை நாடி. எஸ்ங்கிறது என்னது? சுவாசப்பை நாடி. ஆ, தொகுதி பெருநாடி. வெரி குட். இது ஆறுங்கிறது சுவாசப்பை நாடி, எஸ்ங்கிறது தொகுதி பெரு நாடி. ஓகேவா? அதுக்கப்புறம் கேட்டிருக்காங்க, இந்த ஆறுல போற குருதிக்கும் எஸ்ல போற குருதிக்கும் என்ன டிஃபரெண்ட்னு கேட்டிருக்காங்க. சொல்லுங்க பாப்போம். சரி, முடிஞ்சா சொல்லுங்க பாப்போம். ஆறுல போற குருதிக்கும் எஸ்ல போற குருதிக்கும் என்ன டிஃபரெண்ட்? ஆறுல ஆக்சிஜன் இறக்கப்பட்ட குருதி, எஸ்ல ஆக்சிஜன் ஏற்றப்பட்ட குருதி. ஓ, வெரி குட், வெரி குட். அடுத்தது, இந்த பிக்கும் டிக்கும் இடைப்பட்ட வாழ்வு என்னன்னு கேட்டிருக்காங்க. இது யாரு? இடது சோனவரை, இடது இதயவரை. ஈனா ஈனா இது ஒரு வாழ்வு. ஓகேவா? ரெண்டு ரெண்டு மதிப்புகளை கொண்டு இருக்கிறாங்க. ஓகே. அடுத்தது, டி சுருங்கி எஸ்னுள்ளே குருதி போகும் போது உண்டாகிற அமுக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்த குருதி அமுக்கத்தை சொல்லி கொடுத்தது ரெண்டு அமுக்கம். ஒண்ணு என்ன அமுக்கம்? அந்த இந்த சுவாசத்தை கொஞ்சம் பண்ணுங்க. இந்த குருதி அமுக்கத்துல ரெண்டு அமுக்கம் சொல்லி கொடுத்தது, ஒண்ணு சுருக்கல் அமுக்கம், இன்னொன்னு விரிவு அமுக்கம். இதுல அந்த தொகுதி பெருநாடி, சாரி, இந்த இடது இதயவரை சுருங்கி தொகுதி பெருநாடிக்குள்ள குருதி போடுறது என்னன்னு சொல்லி கொடுத்தாரு? சுருக்கல் அமுக்கம். ஓகே, சுருக்கல் அமுக்கம். அதோட அளவு எவ்வளவு? 110 to 120 மில்லிமீட்டர். மில்லிமீட்டர் எஜ்ஜி. 110 to 120 மில்லிமீட்டர் நெசமாக இருக்கும். ஓகேவா? இந்த நிலைமை எதற்கேற்ப ஏற்படலாம் அந்த குருதி அமுக்கம்? அடுத்த கேள்வி, இந்த நிலைமை எதுக்கேற்ப ஏற்படலாம் கேட்டிருக்காங்க. சொல்லிக் கொடுத்தேன். அந்த நிலைமை அந்த 110 to 120 சொல்றாங்க. அது எதற்கேற்ப ஏற்படலாம்? சில 3 உதாரணங்கள் எழுதுனேன். என்னன்னா, என்னென்ன அந்த விடயங்கள்? பால், நோய் நிலைமை, வேற என்ன? பால், நோய் நிலைமை, வயது. வயது. ஓகேவா? ஸோ இவ்வளவு தான் குருதியோட தொகுதி. ஓகேவா? ஸோ இது வந்து இப்போ நான் வந்து ஒளித்தொகுப்புக்கான வீடியோ நீங்கள் நைட்டுக்கு அனுப்புவேன். அதே மாதிரி வந்து தமிழ்பாடு தொகுதிக்கான வீடியோவும் நைட்டுக்கு அனுப்புவேன். இதன் ரெக்கார்டிங் இப்போ அனுப்புவேன். ஓகேவா? நம்மளோட 5வது எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல இந்த குருதியோட தொகுதி முடிஞ்சிருச்சு. இளங்கனிச்சா குருதியோட தொகுதி